ஹாய் பசங்களா, குட் ஈவினிங் எவ்ரிவான். எல்லாருக்கும் நான் பேசுறது கேட்குதா? எஸ். ஸோ ஒரு கன்ஃபர்மேஷன் சொல்லிடலாமா? ஓகே. ஸோ வி ஆர் லைவ் நவ் அண்ட் எல்லாருக்கும் நான் பேசுறது கேட்குதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஓகே பசங்களா. மேமுக்கு ஃபீவரா? என்னடா நீங்களா கிளப்பி விடுறீங்க? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே, குட் ஈவினிங் எவ்ரிவான். எஸ், ஹாய். ஸோ இப்போ எந்த பிரச்சனையும் இல்லையா? இதுக்கு முன்னாடி செஷன்லாம் கொஞ்சம் லோடிங் பிரச்சனை எல்லாம் இருந்தது. இப்போல்லாம் எதுவும் பஃபர் ஆகலையா, லோட் ஆகலையா? எவ்ரிதிங் இஸ் கிளியர்? ஓகே பசங்களா. நம்மளுக்குன்னு தினம் இந்த ஒரு அரை மணி நேரம் மட்டும் இந்த நெட்வொர்க் இஷ்யூ எங்கேருந்து தான் வரும்னு தெரியாது இல்லையா? மேம் ஏன் கிளாஸ் லேட் ஆகிடுச்சு? யாழ்னியன் சார் வந்து வேறு லைவ் போயிட்டு இருந்தாரு. அதை முடிச்சதுக்கப்புறமா நம்ம லைவ் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால தான். சரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம என்ன இன்னைக்கு வந்து பிளான் பண்ணுமோ அதை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். சரியா? ஓகேடா. ஸோ இன்னைக்கு கிளாஸில் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் நான் கொடுத்துட போகிறேன். இந்த லைவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அது அவைலபிளாக இருக்கும். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். ஓகேவா? இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஐடி பிளாக் ஆயிரும். அதனால கிளாஸை கவனிக்கிறவங்க கிளாஸில் இருங்க. இல்லை கிளாஸை கவனிக்க பிடிக்கல அப்படின்னா, இல்லை மேம் நான் கடலை போடாமல் வந்தேன் அப்படின்னா வேறு ஏதாவது அப்கமிங் லைவ் செஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அங்கே போய் கடலை போட்டுக்கலாம். சரியா? ஓகேப்பா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஜியாகிரஃபியில் இருக்க ஃபர்ஸ்ட் சாப்டர் இந்தியா லொக்கேஷன் ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜோட புக் பேக் கொஷின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். சரியா? டே லைவ் முடிச்சதுக்கு அப்புறமா தான்டா பிடிஎஃப் அட்டாச் பண்ணுவேன். இப்போவே எப்படி பிடிஎஃப் வரும்? லைவ் முடிச்சதுக்கு அப்புறமா பிடிஎஃப்பை நான் அட்டாச் பண்ணுறேன். சரியா? ஸோ இப்போ எத்தனை பேருக்கு இந்த லெசன் உங்களோட ஸ்கூலில் எடுத்து முடிச்சிட்டாங்க? எத்தனை பேருக்கு எடுத்து முடிச்சிட்டாங்க? எத்தனை பேருக்கு வந்து இன்னும் எடுக்கலை? ஸோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாமா எல்லாரும்? எஸ். எத்தனை பேருக்கு இந்த லெசன் வந்து கம்ப்ளீட்டட்? எத்தனை பேருக்கு இன்னும் எடுக்கலை? நோவா? ஏண்டா ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் வந்து இல்லையா? ஸ்கூல் இட் செல்ஃப் டிட்ன்ட் ஸ்டார்ட். ஓகே, குட் டு ஹியர். ஆக்சுவலி முடிக்கலை, எடுக்கலை. ஓகே, ஸோ முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஒருத்தர் 2 பேர் மட்டும்தான் இருக்கீங்க. வேறு யாருக்குமே எடுக்கலை. சரிடா. Lesson not yet completed, only 1 marks have been taught. Okay. ஓகே பசங்களா. ஸோ ரொம்ப கம்மியான பர்சனுக்கு தான் இந்த லெசன் எடுத்துட்டாங்க, நிறைய பேருக்கு எடுக்கலை. அதனால நம்ம ரொம்ப பேசிக்ஸ்லேருந்து தான் போக போகிறோம். சரியா? அண்ட் லெசன் வந்து நம்ம டீச் பண்ணலாம்டா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடலான்னா, குவார்ட்டர்லி வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன போர்ஷன்ஸ் எல்லாம் இருக்கோ அதோட புக் பேக்கை நான் ஃபஸ்ட்டு வந்து லைவில் சொல்லி கொடுத்துட்றேன். சரியா? ஸோ எப்போ நீங்கள் வந்து இந்த புக் பேக்கோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தாலும் இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா லெட்ஸ் கோ லெசன் பை லெசன். சரியா? லெசனில் இருக்க கான்செப்டை ஃபுல்லாகவே எடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து புக் பேக் படித்தாலே 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ஒரு 85 மார்க்ஸ்லேருந்து 90 மார்க்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ணலாம். லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த 10-15 மார்க்குக்கு தான் நம்ம புக் இன்சைட் கொஷின்ஸ் வருமா வராதான்னு பயந்து இருக்கணும். ஆனால் மிச்ச 85 மார்க்ஸ்க்கு புக் பேக் படித்தாலே உனக்கு மார்க் வந்துடும். ஆனால் நிறைய பேர் புக் பேக்லேயே ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் படிக்காமல் வச்சுருக்கேன். ஏன்னா அது ரொம்ப பெருசாக இருக்குது, புரியலை அப்படிங்கிறது தான் இல்லையா? அதனால் ஃபஸ்ட்டு நம்ம புக் பேக்கை தரவு பண்ணிப்போம். அதுக்கப்புறமா நம்ம வந்து லெசன் போகும்போது புக் இன்சைட் கொஷின்ஸையும் படிச்சுக்கலாம். சரியா? திஸ் இஸ் த ரைட் மெத்தட். அதுக்காக புக் பேக் கொஷினை வந்து கண்ணை மூடிட்டு மக்கப் பண்ணுங்கன்னா நான் சொல்லலை. அதுவுமே புரிஞ்சு தான் படிக்க போகிறோம். ஒவ்வொரு கொஷினுமே உங்களுக்கு வந்து புரிய வைக்கிற மாதிரி தான் எடுக்க போகிறேன். சரியா? ஓகேவா? கன்வின்ஸ்டா எல்லாருமே? இதுதான்டா கரெக்ட் மெத்தட், இப்படி தான் நீ படிக்கணும். அதனால தான் ஹிஸ்ட்ரிலையும் வந்து ஷாமினி மேம் புக் பேக் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நானும் ஜியாகிரஃபிலேருந்து புக் பேக் ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம லெசன் பார்க்க தான் போகிறோம், லெசனும் நாங்கள் டீச் பண்ண தான் போகிறோம். ஆனால் ஃபஸ்ட்டு புக் பேக்கை படிச்சிரு. சரியா? ஓகேடா. மேம் இந்த லெசன் எதை பற்றி மேம் வரும்? ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பேர்லேயே இருக்குது. இந்தியாவோட லொக்கேஷன், வேர்ல்டு மேப்பில் இந்தியாவோட லொக்கேஷன் எங்கே இருக்குது, சுற்றியும் எந்தெந்த கடல் இருக்குது, என்னென்ன ஓஷன்ஸ் இருக்குது, வேறு கண்ட்ரிஸ் நெய்பரிங் கண்ட்ரிஸ் யாரெல்லாம் இருக்காங்க, இதை பற்றி எல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஓகேடா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லொக்கேஷன், ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ். ட்ரைனேஜ்னால்
ரிவர்ஸ் எல்லாம் எந்த இடத்துல போய் ட்ரெயின் ஆகுது, எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுது, தொடங்குது, எங்கே போய் கடலில் கலக்குது, இதை பற்றி எல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? நெக்ஸ்ட் சிவிக்ஸ் லெசன் ஒன்னா தாராளமாக போயிடலாம். ஓகே, ஸோ ஆரம்பிக்கலாமா? எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களா? ஸோ யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு ஃபயர் எமோஜியை கமெண்ட்டில் போடுங்க பார்க்கலாம். எஸ், எல்லாருமே வந்து கமெண்ட் செக்ஷனில் ஃபயர் எமோஜியை போட்டு விடுங்க. ஓகே, ப்ளீஸ் சே இன்சைட் கொஷின் அண்ட் ஆன்சர். லெசன் எடுக்கும் போதே இன்சைட் கொஷின்ஸ்க்கெல்லாம் வரலாம்ப்பா. வெயிட் பண்ண, ஃபஸ்ட்டு புக் பேக்கை படி. சரியா? ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ வந்து டேய் ஃபயர் எமோஜி போடுனா ஃபயர்னே டைப் பண்ணி அனுப்புறியேடா. சரி, ஸோ சூஸ் த கரெக்ட் ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இந்தியாவோட நார்த் சவுத் எக்ஸ்டென்ட் என்னவா இருக்கும்? எக்ஸ்டென்ட் அப்படின்னா டிஸ்டன்ஸ்பா. ஸோ நார்த்லேருந்து சவுத் வரைக்கும் வந்து நம்ம அளந்தோம்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கொஷின். சரியா? ஸோ அதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நார்த் சவுத்துங்கிறது என்ன மேம்? நம்ம வந்து சென்டரில் அளக்கலாமா? அதாவது இந்தியாவோட சென்டரில் இங்கேருந்து இங்கே வரைக்கும் பண்ணலாமா? திஸ் இஸ் த சென்டர் இல்லையா ஜம்மு காஷ்மீருக்கு? இல்லை, அது தப்பு. எப்போவுமே இந்தியாவோட நார்த் சவுத்து பார்த்தாலும் சரி, ஈஸ்ட் வெஸ்ட் பார்த்தாலும் சரி, அது நேராக இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. இந்தியாவோட ஹையஸ்ட் லேண்ட் எங்கே இருக்குது? இங்கே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, இதை விட இங்கே அதிகமாக இருக்குது. அப்போ இதுதான், இங்கேருந்து தான் நம்ம வந்து அளக்க ஆரம்பிக்க போகிறோம். அதே மாதிரி அந்த லைன் கோணையாக வந்தாலும் அது பிரச்சனை கிடையாது. சரியா? நார்த்தில் எவ்வளோ எக்ஸ்டென்ட் வரைக்கும் அந்த லேண்டு போயிருக்கோ, அங்கேருந்து சவுத்தில் எவ்வளோ தூரம் வரைக்கும் அந்த லேண்டு கவர் ஆகிருக்கோ ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். சரியா? அந்த லைனு நேராக தான் இருக்கணும்னு கிடையாது, ஸ்லாண்டிங்காக கூட இருக்கலாம். அதே மாதிரி ஈஸ்ட் வெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், லைன் வந்து எப்படி இருக்குது? கோணையாக இருக்குது. எதனால்? ஏன்னா இந்த சைடு குஜராத்லேருந்து அந்த சைடு வந்து நார்த் ஈஸ்ட் வரைக்கும் நம்ம கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. சரியா? ஏன் இப்படி கவர் பண்ணால் செட் ஆகாதா மேம்? ஆகாது. ஏன்னா இந்த பங்களாதேஷ் இருக்குது இல்லையா, இது வந்து நம்மளுக்கு செட் ஆகாது. அப்படி நம்ம கவுண்ட் பண்ணும்போது நார்த் ஈஸ்ட் அப்படின்னா இட் இஸ் 3214 கிலோமீட்டர், 3214. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த எல்லா ஆப்ஷன்ஸ்லையுமே வந்து கம்பேர் பண்ணும்போது 1 2 3 4ன்னு 4 லெட்டர்ஸுமே இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் இதுதான். ஜஸ்ட் அந்த மிக்ஸ் அண்ட் மேட்ச் மட்டும்தான் பிரச்சனை. 2 3 1 4 அப்படின்னு இருக்கு. சரியா? இது நார்த் சவுத்துப்பா. இதுவே ஈஸ்ட் வெஸ்ட் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கும் உனக்கு இங்கேயே ஆன்சர் இருக்கு. 2933 கிலோமீட்டர்ஸ். சரியா? ஈஸ்ட் வெஸ்ட் கேட்டாங்கன்னா 2933 கிலோமீட்டர்ஸ். சரியா? ஓகேப்பா. இப்போ which river is known as sorrow of Bihar? இதோட ஆன்சர் தெரியுமா? which river is known as sorrow of Bihar? இந்த ஆன்சர் தெரியுமா? தெரிஞ்சவங்க சொல்லலாம். ஏற்கனவே நீங்க 8th-லயோ இல்ல 9th-லயோ படிச்சிருக்கீங்களா இந்த கொஸ்டினை? கோதாவரி கிடையாதுடா, கோசி. ஆப்ஷன் சி, கோசி இஸ் த ரைட் ஆன்சர். ஏன் இதை சாரோ ஆஃப் பீகார் அப்படின்னு சொல்றாங்க? நல்லா பார்த்துக்கோ. ஓகே, ஸோ இது புக் பேக் கொஷின் மட்டும் கிடையாது பசங்களா, இதுல இருந்து கூட புக் இன்சைட் கொஷின்ஸ் வரலாம். ஸோ சொல்ற கான்செப்டை வேர்ட் பை வேர்டாக லிசன் பண்ணு, எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா? இப்போ கோசிங்கிற ரிவர் எங்கிருந்து வந்ததுன்னா, இதோ இங்கிருந்து கேஞ்சஸ் வருது. சரியா? கங்கா ரிவர். ஸோ கங்கா ரிவர்லேருந்து வர ட்ரிபியூட்டரி தான் கோசி ரிவர். ட்ரிபியூட்டரி அப்படின்னா என்னப்பா? டு யூ நோ வாட் இஸ் ட்ரிபியூட்டரி? இந்த வேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ட்ரிபியூட்டரி, ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னா என்ன? துணை நதிகள். சரியா? பிரான்ச். ஆமாம், ஏற்கனவே போயிட்டு இருக்க ரிவர்ல இருந்து ஒரு பிரான்ச் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு, துணை நதி அப்படின்னு சொல்லுவோம். வெரி குட். விச் ஜாயின்ஸ் த மெயின் ரிவர். அப்போது இங்கே கேஞ்சஸ் அப்படிங்கிறது மெயினான நதியாக இருக்குது, அதுலேருந்து ஒரு பிரான்ச்சாக துணை நதியாக வந்திருக்குது தான் இந்த கோசி ரிவர். சரியா? ஸோ இந்த கோசி ரிவர் வந்து எங்கே வருது? பீகார். ஸோ பீகாரில் இது ஃப்ளோ ஆகுது, தென் அதை தாண்டி நேபாளுக்குள்ளே அப்படியே போகுது. சரியா? ஏன் இதை சாரோ ஆஃப் பீகார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இங்கே அடிக்கடி வெள்ளம் வந்துக்கிட்டே இருக்கும்.
சரியா? ஸோ அடிக்கடி வந்து திடீர்னு வெள்ளம் வரலாம், திடீர்னு அதில் தண்ணி வந்து கம்மி ஆயிடலாம். இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸ் நிறையா இருக்குது. அண்ட் அது வந்து நம்ம டிசைடும் பண்ண முடியாது. நம்ம எதிர்பார்க்காத ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த மாதிரிலாம் நடக்கும். அதனால இதுக்கு சாரோ ஆஃப் பீகார் அப்படின்னு சொல்கிறாங்க. பீகாரில் வெள்ளம் வந்தால் எல்லாமே அடிச்சுட்டு போயிடும், ரொம்ப லாஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அதனால தான் கோசி ரிவர் இஸ் நோன் அஸ் சாரோ ஆஃப் பீகார். சரியா? கிளியரா? நீங்கள் என்ன சப்ஜெக்டெல்லாம் எடுப்பீங்க? எல்லா சப்ஜெக்டும் எடுப்பேன்டா. சரியா? இது கிளியரா? அடுத்த கொஸ்டின் பார்க்க போகிறோம். A landmass bounded by sea on 3 sides is referred to as. இங்கே என்ன ஆன்சராக வரும்? கோஸ்ட், ஐலாண்ட், பெனின்சுலா, ஸ்ட்ரெயிட். இங்கே இஸ்லாண்டுன்னு படிக்கக்கூடாது. எஸ் வந்து சைலண்ட், ஐலாண்ட் அப்படின்னு சொல்லணும். A landmass bounded by sea on 3 sides. இங்கே என்ன வரும்? பெனின்சுலா. சூப்பர். ஸோ இதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்மளோட நாடு இந்தியா இல்லையா? ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா, சவுத் இந்தியா அப்படின்னு பிரிக்கலாமா? இங்கே சவுத் இந்தியாவில் பாருங்களேன், 1 2 3 இந்த 3 சைடுமே எனக்கு கடல்னால தான் மூழ்கி இருக்கு, சூழ்ந்து இருக்குன்னு சொல்லலாம். ஒரே ஒரு சைடு மட்டும்தான் என்ன இருக்கு? லேண்ட் மாஸ் இருக்கு. நார்த் இந்தியா ஃபுல்லாவே லேண்ட் மாஸ் தான், அங்கே எதுவுமே சி ஓஷன் எதுவும் கிடையாது. சவுத் இந்தியாவில் 3 சைட்ல எனக்கு கடல் தான் சூழ்ந்திருக்கு. ஸோ இந்த சைடு என்ன கடல்பா? இந்த சைடு என்ன கடல் இருக்கு? எஸ். இந்த சைடு என்ன கடல் சொல்ல முடியுமா? ஞாபகம் இருக்கா? அரேபியன் சீயா? சூப்பர். ஓகே. ஸோ இந்த சைடு ரைட் சைடு இங்க அரேபியன் சி. இந்த சைடு ரைட் சைடு பே ஆஃப் பெங்கால். சூப்பர். இட் இஸ் பே ஆஃப் பெங்கால். அடுத்து கீழப்பா, கீழே இந்தியாவுக்கு கீழே என்ன சி இருக்கு, இல்லை என்ன ஓஷன் இருக்கு? வெரி குட், இந்தியன் ஓஷன் இல்லையா? இங்க இந்தியன் ஓஷன். சூப்பர். இது எல்லாமே கடல் அப்படின்னு சொல்லுவோம். பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி இதெல்லாமே கடல். இங்க ஓஷன் அப்படின்னா பெருங்கடல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்தியன் ஓஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்தியாவை சுற்றியுமே 3 சைட்ஸில் வாட்டர் இருக்கு, ஒரே ஒரு சைடு வந்து லேண்ட் இருக்குன்னா அதுக்கு பேர் பெனின்சுலா அப்படின்னு சொல்லுவோம். ஐலாண்டுனா என்னப்பா? ஐலாண்டுனா சுற்றியும் எல்லா சைடுமே தண்ணி இருக்கிறது தான் ஐலாண்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கா இஸ் அன் ஐலாண்ட் இல்லையா? அது சுற்றியுமே வந்து தண்ணி தான் இருக்கு. அப்போ பெனின்சுலா அப்படிங்கிறது 3 சைட்ஸ் வாட்டர், 1 சைடு லேண்டு, இப்படி இருந்தால் அதுக்கு பேர் பெனின்சுலா. ஐலாண்டுங்கிறது ஆல் சைட்ஸ் கவர்ட் பை வாட்டர். சரியா? ஐலாண்டுனா தமிழ்ல தீவு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா? The Park Strait and Gulf of Mannar separates India from dash. Coast na one side water. Super. Park Strait and Gulf of Mannar எப்படி இந்தியா கூட செப்பரேட்டடா இருக்கு? ஸோ எதுக்கும் எதுக்கும் நடுவில் இருக்கு ஸ்ரீலங்கா இல்லையா? ஸோ கல்ஃப் இதுதான் இந்தியாவோட மேப்பு, இது ஸ்ரீலங்கா. சரியா? இந்த ரெண்டுக்கும் நடுவில் we have Park Strait and Gulf of Mannar. சரியா? ஸோ இது யாரையும் செப்பரேட் பண்ணியிருக்கு? இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் செப்பரேட் பண்ணியிருக்கு. இதெல்லாம் மேப்பில் கூட கேட்கலாம். ஸோ நான் சொல்லி கொடுக்குறது உனக்கு 1 மார்க் மட்டும் கிடையாது, அதுலேருந்து புக் இன்சைட் 1 மார்க்ஸ் கேட்கலாம். மேப்பில் கேட்டாங்கன்னா இந்த இடத்துல தான் நீ கல்ஃப் ஆஃப் மன்னார், பார்க் ஸ்ட்ரெயிட் எல்லாமே மார்க் பண்ணணும். ஸோ இதையும் கவனமாக பார்த்துக்கோ. சரியா? ஓகே. ஸோ இப்போது இது கிளியரா? அடுத்து ஹையஸ்ட் பீக் இன் சவுத் இந்தியா என்னவா இருக்கும்? சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பீக் ஊட்டி, கொடைக்கானல், ஆனைமுடி, ஜிந்தாகடா. ஸோ இதில் ஹையஸ்ட் பீக் இன் சவுத் இந்தியா என்னப்பா? ஆனைமுடியா?
ஊட்டியா? இட் இஸ் ஆனைமுடி. சரியா? ஸோ இங்கே என்னன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்மளுடைய இந்தியா மேப் எடுத்தீங்கன்னா இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு, மேலே நார்த், கீழே சவுத். சரியா? இப்படி தான் இந்தியா மேப்பை நீ டைரக்ஷன் வைஸ் பிரிக்கணும். இதில் வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிறது தோ இந்த சைடு இருக்கும்பா. வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிறது இந்த சைடு இருக்கும். ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் இதெல்லாம் என்னன்னா தொடர்ச்சியாக மலைகள் இருக்கும். சரியா? ஸோ மலைனா இந்த மாதிரி 1 2 மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக இருக்கும். சரியா? மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டினியூஸாக நிறைய மவுண்டெயின்ஸ் வந்து தோ இங்கிருந்து இங்கே வரைக்கும் கண்டினியூ ஆகும். அதனால அதுக்கு பேர் வெஸ்டர்ன் காட்ஸ். சரியா? அடுத்து இது வெஸ்ட் சைடு இருக்கு, இந்த சைடு ஈஸ்டர்ன் சைடு இருந்தால் அதுக்கு பேர் ஈஸ்டர்ன் காட்ஸ். ஓகே, இது ரெண்டுமே வந்து மீட் ஆகக்கூடிய இடம் தான் தொட்டபெட்டா. நீல்கிரியில் இருக்கக்கூடிய தொட்டபெட்டால இந்த ஈஸ்டர்ன் காட்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸ் ரெண்டுமே வந்து மீட் பண்ணுது. ஓகே, ஸோ மீட் பண்ணால் அதோட வந்து ஸ்டாப் ஆக போகிறது கிடையாது. ஈஸ்டர்ன் காட்ஸ் ஸ்டாப் ஆகுது, வெஸ்டர்ன் காட்ஸ் இன்னுமே கொஞ்சம் கண்டினியூ ஆகி அதுக்கப்புறமா வரக்கூடிய கேரளாவில் ஆனைமுடி அப்படிங்கிறது தான் ஹையஸ்ட் பீக்காக இருக்குது. சரியா? இது புரிஞ்சுதா? வெஸ்ட் சைடில் கண்டினியூஸாக இருக்கக்கூடிய தொடர்ச்சி மலைகளை தான் வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஈஸ்ட் சைட்லேயும் we have a range of mountains, அதை ஈஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொல்லுவோம். ரெண்டுமே வந்து கனெக்ட் ஆகக்கூடிய இடம் தொட்டபெட்டா, அது நீல்கிரியில் இருக்குது. அதையும் தாண்டி வெஸ்டர்ன் காட்ஸில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து போகுது. அங்கே கேரளாவில் ஆனைமுடி அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே ஹையஸ்டான பாயிண்ட்டு. கிளியரா? அப்போ ஹையஸ்ட் பாயிண்ட் இன் சவுத் இந்தியா எது? ஆனைமுடி. இட் இஸ் நாட் ஊட்டி, இட் இஸ் நாட் கொடைக்கானல், இட் இஸ் நாட் ஜிந்தாகடா. சரியா? அடுத்து பார்க்கலாமா? ஸோ டேஷ் பிளெயின்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை ஓல்டர் அலுவியம்ஸ். ஸோ அலுவியம்ஸ் அப்படின்னா என்னன்னா அலுவியல் சாயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? Have you heard of this word alluvial soil? எல்லாருக்கும் கிளியரா? ஓகேடா, அடுத்த क्वेश्चन போலாமா? இப்போ alluvial soil கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லாரும்? அப்படின்னா என்ன, யாராவது சொல்ல முடியுமா? alluvial soilனா என்ன சொல்ல முடியுமா? soils that are enriched. Super. ஸோ alluvial soil அப்படிங்கிறது என்னன்னா அதில் நிறைய மினரல்ஸ் இருக்கும், சத்துக்கள் நிறையா இருக்கும் இல்லையா? எப்படி அவ்வளோ சத்துக்கள் அங்கே வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவருக்கு பக்கத்தில் இருக்குது. சரியா? ரிவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த alluvial soil. இந்த நதிகள் எல்லாமே வந்து ஓடும்போது நிறைய இடத்துலேருந்து மண்ணெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வரும். ஆமாவா? கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து ஒரு இடத்துல செட்டில் பண்ணி வைக்கும். எந்த இடத்துல செட்டில் பண்ணி வைக்கும்னா ஏதோ ஒரு பிளேஸில் அந்த ரிவர்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக ஓட ஆரம்பிக்கும் இல்லையா? அந்த ஸ்பீடு கம்மியாக ஓடுற இடத்துல அடிச்சுட்டு வந்த எல்லா மண்ணுமே கொஞ்சம் அப்படியே செட்டில் ஆகும். அப்படி செட்டில் ஆகக்கூடிய மண்ணில் நிறைய மினரல்ஸ் வந்து இருக்கும், நிறைய அயான்ஸ் வந்து இருக்கும். சரியா? இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? alluvial soil அப்படின்னு சொல்லுவோம். ஆற்று மண். ஆமாம், அதனால தான் ஆத்தங்கரையில் ஃபுல்லாக மண்ணெல்லாம் திருடி விற்பாங்க, ஏன்னா நிறைய காசு போகும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ alluvial soilோட இன்னொரு வேர்டு தான் alluviums. சரியா? இப்போ எங்க வந்து ஓல்டர் alluviums நம்ம பார்க்க முடியும், பார்க்கலாமா? ஸோ இப்போ இங்க வந்து ஒரு ஆறு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ப்ளூ கலர்ல இருக்கா? திஸ் இஸ் த ரிவர். சரியா? ஸோ இந்த ரிவருக்கு இமீடியட்டா கரையில இருக்கக்கூடியது கதர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த இடத்துல இப்போ புதுசாக வரக்கூடிய alluvial soil தான் டெபாசிட் ஆகும். அப்போ பழைய alluvial soilலாம் எங்கே டெபாசிட் ஆகிருக்கும்? அந்த ஆற்றங்கரைக்கும் கொஞ்சம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடியது தான் ஓல்டு alluvial soil இருக்கக்கூடியது. ஸோ அதை பங்கார் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ ஆற்றங்கரையில் புது alluvial soil இருக்கும், அதுக்கு பேர் கதர். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது பங்கார். சரியா? அதுக்கும் பக்கத்தில் செராய், தென் பாபர், தென் ஹிமாலயாஸ். இப்படி தான் இருக்க போகுது. சரியா? ஸோ இப்போ ஓல்டு alluviums கேட்குறாங்கன்னா இட் இஸ் பங்கார். கிளியரா? எஸ். ஸோ அடுத்து பார்க்கலாமா? புலிகாட் லேக் இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் த ஸ்டேட்ஸ் ஆஃப். ரெண்டு ஸ்டேட்டை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தான் புலிகாட் லேக் இருக்குது. சரியா? அந்த புலிகாட் லேக் எந்தெந்த சாயிலை வந்து எந்தெந்த ஸ்டேட்டை வந்து செப்பரேட் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாமா?
ஸோ இந்தியா மேப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாடு இருக்குது, இங்கே ஆந்திரா இருக்குது. சரியா? யூ கேன் see here. இது தமிழ்நாடு, இது ஆந்திரா. ஸோ தமிழ்நாடுவோட ஹையஸ்ட் இந்த இடத்துல யார் இருக்காங்க? சென்னையா? எஸ். இப்போ சென்னை அண்ட் ஆந்திரா ரெண்டும் கனெக்ட் ஆகக்கூடிய இடத்துல தான் புலிக்காட் லேக் இருக்கு. ஸோ இட் இஸ் பிட்வீன் த ஸ்டேட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் ஆந்திரா. சரியா? தமிழ்நாடு ஆந்திராவுக்கு நடுவில் தான் புலிக்காட் லேக் இருக்கு. எல்லா சூஸ் கரெக்ட் ஆன்சர்ஸுமே கிளியரா? எஸ். ஸோ இதுக்கு மேலே நீ போய் தனியாக படிக்கணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது. எல்லாத்தையுமே புரிஞ்சு படிச்சிருக்க. கடைசி வரைக்கும் இதை மறக்கவும் மறக்காது. ஓகே. ஸோ ஏதோ ஒரு விஷயம் புரியாமல் நீ வந்து மக்கப் பண்ணும்போது தான் உங்களுக்கு மறந்து போகும் இல்லையா? இப்போது சுத்தமாக மறக்காது. ரைட்? ஸோ இதை போய் நீ தனியாக படிக்க கூட வேணாம். அந்தளவுக்கு இட் வில் பி வெரி வெரி கிளியர். கிவ் ரீசன்ஸ், டிஸ்டிங்விஷ் எல்லாமே நான் சொல்லி கொடுக்குறேன்டா, கவலையே படாது. சரியா? டிஸ்டிங்விஷ், கிவ் ரீசன்ஸ், ஆன்சர் இன் பிரீஃப் எல்லாமே நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே. சரி பசங்களா. ஸோ யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்க, எவ்ரி ஒன் ஸ்மாஷ் த லைக் பட்டன். எல்லாருமே லைக் பட்டனை தெரிக்க விடுங்க. சரியா? இப்போ மேட்ச் த ஃபாலோயிங் பார்க்கலாமா? ஓகே. மேட்ச் த ஃபாலோயிங் பார்க்கலாம். ஸோ இப்போ இது செகண்ட் ரோமன் நம்பராக இருக்கு. சாங்போ, இது வந்து டி சைலண்ட் நிறுத்திப்பா. ஸோ சாங்போ சொல்லலாம். யமுனா, நியூ அலுவியம், மவுண்ட் காட்வின் ஆஸ்டின், கோரமெண்டல் கோஸ்ட், இதெல்லாம் ஒரு சைடு இருக்கு. சரியா? இன்னொரு சைடில் என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்? மேட்ச் பண்ணணும். ஓகேவா? ஸ்ரீ சஷ்மிதா, ஸ்பேம் பண்ணாதீங்க. ஸ்பேம் பண்ணால் உங்களோட ஐடி பிளாக் ஆகும். உங்களுக்குள்ள பேசாதீங்க. உங்களுக்குள்ள பேசினாலும் உங்களோட ஐடி பிளாக் ஆகும். சரியா? மேப்பு புக் பேக்லேயே இருக்கிறதுலே லாஸ்ட் ரோமன் நம்பர். ஏன்டா பறக்கிற? எல்லாத்தையுமே நான் எடுக்கிறேன். இப்போ தானே ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பரே முடிச்சிருக்கோம். ஏன் அவசரம்? சரியா? ஸோ இதை வந்து நம்ம மேட்ச் பண்ணணும்ப்பா. ஸோ சாங்பூ அப்படிங்கிறது என்னன்னா ரிவர் பிரம்மபுத்ரா இன் டிபெட். டிபெட் அப்படிங்கிற ஒரு இடத்துல பிரம்மபுத்ரா ரிவரை சாங்போ அப்படின்னு ஒரு பேர் வச்சு கூப்பிடுவாங்க. சரியா? எப்படி தமிழில் நம்ம ஒவ்வொரு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், தெலுங்குல வேறு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, மலையாளமில் வேறு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. டிபெண்டிங் ஆன் த லொக்காலிட்டி அந்த வேர்டுங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த சாங்போ அப்படிங்கிறது நம்ம பிரம்மபுத்ரான்னு கூப்பிடுறோம். ஆனால் திபெத் மக்கள் வந்து பிரம்மபுத்ராவை சாங்போ அப்படின்னு கூப்பிடுறாங்க. சரியா? யமுனாங்கிறது என்ன? கங்கா நதியிலிருந்து வரக்கூடிய துணை நதி தான் யமுனா. சரியா? tributary ஆஃப் ரிவர் கங்கா இஸ் யமுனா. நியூ அலுவியம்னா என்னது? கதர். இதை நான் வந்து ஃபோட்டோவில் பார்த்து சொல்லி கொடுத்தேன்னா, ஆற்றங்கரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல புதுசாக அலுவியல் சாயில் எல்லாமே வந்து டெபாசிட் ஆகும். அப்போ அதுக்கு பேர் கதர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? தென் மவுண்ட் காட்வின் ஆஸ்டின் K2, இது வந்து என்னன்னா ஹையஸ்ட் பீக் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்ந்த மலைகள் உச்சிகளில் இதுவும் ஒன்று. மவுண்ட் காட்வின் ஆஸ்டின் K2. சரியா? கோரமெண்டல் கோஸ்ட். ஸோ கோஸ்டல் ஏரியாஸ் அப்படிங்கிறது என்னன்னா இந்த கடல் கரைக்கு பக்கத்தில் இருக்கிறத கோஸ்டல் ஏரியாஸ்ன்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? அதில் கோரமெண்டல் கோஸ்ட், மலபார் கோஸ்ட், இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த கோஸ்ட்டுங்கிறது என்னன்னா ஒரு சைட் ஃபுல்லாக கடலாக இருக்குமா, அந்த கடல் வந்து ஒட்டி இருக்க அந்த நிலப்பரப்பு, அதுதான் கோஸ்ட்ன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ கதர் PDF லைவ் முடிச்சதுக்கு அப்புறமா டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் ஆகுங்கிறது லைவ் செஷனோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். கதருக்காகட்டும் காவியாக்காகட்டும் நீங்கள் வந்து அதெல்லாம் கேட்கல அப்படின்னா உங்களோட மெசேஜை வந்து ஸ்பேமாக தான் நான் எடுத்துப்பேன். ஸோ உங்களோட ஐடி பிளாக் செய்யப்படும். சரியா? ஓகே. ஸோ இது கிளியரா? ஸோ சாங்போ அப்படிங்கிறது என்ன? ரிவர் பிரம்மபுத்ராவை டிபேட்டில் அப்படி கூப்பிடுவாங்க. யமுனாங்கிறது என்ன? காஞ்சஸோட ஒரு ட்ரிபியூட்டரி, கங்கா ரிவரோட ஒரு ட்ரிபியூட்டரி. நியூ அலுவியமை என்ன சொல்வோம்? கதர்னு சொல்லுவோம். ஓல்டு அலுவியமை பங்கார் அப்படின்னு சொல்லுவோம். மவுண்ட் காட்வின் ஆஸ்டின் K2 என்னது? ஹையஸ்ட் பீக் இன் இந்தியா. கோரமெண்டல் கோஸ்ட்ங்கிறது என்னது? இட் இஸ் த சதர்ன் பார்ட் ஆஃப் ஈஸ்ட் கோஸ்டல் பிளேன். இதை நான் சொல்லித்தரேன். ஸோ கோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு மேப்பில் ஒரு பிக்சர் வச்சு சொல்லி கொடுக்கும் போது இன்னுமே கிளியராக இருக்கும். சரியா? ஓகே பசங்களா. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் கிளியரா? அடுத்து போகலாமா? கோரமெண்டல் கோஸ்ட்டை நான் ஒரு ஃபோட்டோ வச்சு இமேஜ் வச்சும் சொல்லித்தரேன்.
சரியா மேம்? வி இக்னைட்டுக்கு 19ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கவும். இன்னொரு 4 நாள் தானே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வில் டெல் வாட் இஸ் வி இக்னைட். சரியா? ஓகே பசங்களா. ஸோ இப்போ அடுத்து கிவ் ரீசன்ஸ் பார்க்க போகிறோம். ரெடியா எல்லாரும்? கிவ் ரீசன்ஸ் பார்க்கலாமா? ஓகே. ஹிமாலயாஸ் ஆர் கால்ட் யங் ஃபோல்ட் மவுண்டைன்ஸ். ஏன் ஹிமாலயாஸை யங் ஃபோல்ட் மவுண்டைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க? ஹிமாலயாஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரீசெண்டாக தான் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. It was formed only few million years ago. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி தான் அது உருவாக ஆரம்பிச்சது. அது ரொம்ப பழசெல்லாம் கிடையாது. அதனால அதை யங் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ரீசன். இந்த ஹிமாலயாஸ் எல்லாம் எப்படி உருவாச்சு? இட் வாஸ் ஃபார்ம்டு பை த folding of earth crust due to tectonic activity. டெக்டோனிக் ஆக்டிவிட்டினா என்ன தெரியுமா? எஸ், நாம் கோரமண்டல் கோஸ்ட் வந்து சென்னையிலிருந்து கன்னியாகுமரி தானே? டவுட்டாக இருக்குது, அதெல்லாம் கேட்குறேன், கொஞ்சம் சொல்லுங்க அண்ணே. அண்ணே இல்லைடா, அக்கா. சரி, நான் இதை வந்து ஒரு பிக்சர் வச்சு சொல்லித்தரேன் ஸ்ரீனிவாசன். ஸோ உங்களுக்கு இன்னுமே தெளிவாக புரியும். சரியா? எஸ், டெக்டோனிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது என்னப்பா? இது ஒன்றும் இல்லை, இந்தியா எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு தியரி இருக்குது. சரியா? 2 நிலப்பரப்பு, 2 லேண்ட் வந்து ஒன்றா ஜாயின் ஆச்சு, அப்படிதான் இந்தியாங்கிற ஒரு விஷயம் வந்து உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போது இந்த இந்தியாவில் கீழே இருக்கக்கூடிய இந்த பார்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மூவாகி வந்து பைண்ட் ஆச்சு ஏஷியா கான்டினென்ட்டோட அப்படின்னு ஒரு தியரி இருக்குது. சரியா? இந்த சின்ன பீஸ் ஆஃப் லேண்டு எங்கேருந்து வந்திருக்கும்னா ஆப்பிரிக்கா கண்டத்துலேருந்து வந்திருக்கும். இதை நம்ம தமிழில் கூட படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ குமரி கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம் இதெல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ இந்த குமரி கண்டம் எங்கேருந்து தான் வந்துச்சு? ஆப்பிரிக்காலேருந்து தான் வந்ததுன்னா, அதனால தான் ஆப்பிரிக்கா மக்களுக்கும் நம்மளுக்கும் நிறையா சிமிலாரிட்டிஸ் இருக்குது. அண்ட் அங்கேயும் சில பேர் தமிழ்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தமிழில் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ ஆப்பிரிக்காலேருந்து ஒரு பீஸ் ஆஃப் லேண்டு கொஞ்சமாக ஸ்ப்ளிட் ஆகி தான் எனக்கு வந்து இந்த ஏஷியா கூட வந்து கனெக்ட் ஆகி இந்தியா ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் ஏஷியாவை என்ன சொன்னாங்க? லாரேஷியான்னு சொல்லுவாங்க, இல்லை யூரேஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஷியா கான்டினென்ட்டை லாரேஷியா, யூரேஷியான்னு சொல்லுவாங்க. பர்டிகுலர்லி ஏஷியா மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நார்தன் சைடு இருக்கக்கூடிய எல்லா கான்டினென்ட்ஸ், எல்லா கண்ட்ரீஸையுமே என்ன சொல்லுவாங்க? லாரேஷியான்னு சொல்லுவாங்க. இது டோட்டல் குளோபுன்னு எடுத்துக்கலாம். அந்த குளோபை 2ஆக பிரிச்சிங்கன்னா ஈக்குவேட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய நார்தன் கண்ட்ரீஸ் எல்லாத்தையுமே லாரேஷியா அப்படின்னு சொன்னாங்க. சதர்ன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய எல்லா கான்டினென்ட்ஸ் கண்ட்ரீஸையுமே கோண்ட்வானா அப்படின்னு சொன்னாங்க. சரியா? அப்படி பார்த்தா நம்ம கோண்ட்வானால தான் இருந்து வந்திருக்கோம். அதாவது சவுத் அமெரிக்கா, ஆப்ரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா, இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே கோண்ட்வானா கான்டினென்ட்ஸ். இங்கிருந்து ஆப்ரிக்காவிலேருந்து பாதியாக பிரிஞ்சு வந்து தான் நம்ம லாரேஷியாவில் கனெக்ட் ஆகிருக்கோம். சரியா? அப்படி கனெக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த டெக்டோனிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் இங்கே ஒரு லேண்ட் இருக்குது, இங்கே ஒரு லேண்ட் இருக்குது, ரெண்டும் ஒன்னோட ஒன்று பக்கத்தில் வருது. நல்லா பார்த்துக்கோ, டெக்டோனிக் ஆக்டிவிட்டினா என்னன்னு சொல்கிறேன். சரியா? இங்கேருந்து கோண்ட்வானா லேண்ட் வந்திருக்கு, ஆப்ரிக்காவிலேருந்து பிரிஞ்சு வந்த ஒரு நிலப்பரப்பு. இந்த சைடு நான் வந்து லாரேஷியாவிலேருந்து பிரிஞ்சு வந்த ஒரு நிலப்பரப்பு. ரெண்டும் பக்கத்தில் 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 வர வர இப்படி சமமாக இல்லை, ஒரு லேண்டு மேலே ஒரு லேண்டு கீழே இருக்குது. ஸோ இப்படி வந்துடுச்சு. அண்ட் கீழே இருக்க லேண்டு இதோ இப்படி போயிடுச்சு, இப்படி சரியுது. மேலே இருக்க லேண்டு இப்படி ஏறிக்கிட்டே வருது. இப்படி ஏறிக்கிட்டே வரும்போது தான் மலைகள் உருவாச்சு. தட் இஸ் வாட் வி கால் அஸ் ஹிமாலயாஸ் நோ. சரியா? ஓகேவா? ஸோ ஒன்றுமே இல்லைனா 2 நிலப்பரப்பு ஒன்னோட ஒன்று பக்கத்தில் வரும்போது சமமாக இல்லாமல் ஒன்று மேலே போயிடுச்சு, ஒன்று கீழே இறங்கிருச்சு. அப்படி மேலே போன நிலப்பரப்பு வந்து என்னவாயிடுச்சு? நல்லா உயரமாக மலையாக ஃபார்ம் ஆயிடுச்சு. சரியா? கிளியரா? ஸோ இதை தான் டெக்டோனிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். நம்ம வந்து சமமாக இல்லாமல் ஒன்று கீழே போகுது, ஒன்று மேலே வருது, மேலே வர்றதுனால ஒரு மவுண்டைன் ஃபார்ம் ஆச்சு இல்லையா? அதை தான் என்ன சொல்லுவோம்? டெக்டோனிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். சரியா? PDF உங்களுக்கு உமா மகேஸ்வரி லைவ் முடிச்சதுக்கு அப்புறமா அவைலபிளாக இருக்கும். சரியா? இப்போ கிடையாது. At the end of the live I will attach it
ஆர் வித்தின் ஃபர்ஸ்ட் 24 hours உங்களுக்கு அட்டாச்சாக இருக்கும். சரியா? ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். வித்தின் ஃபர்ஸ்ட் 24 hours இட் வில் பி அட்டாச்ட். சரியா? ஸோ இது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இட் கான்ஸ்டிடியூட்ஸ் த கோர் பார்ட் ஆஃப் த நார்தர்ன் மவுண்டைன்ஸ். ஸோ ஹிமாலயாஸ் அப்படிங்கிறது வந்து நார்த் சைடில் இருக்கக்கூடிய மவுண்டைன்ஸ் தான். இட் வாஸ் ஃபார்ம்டு பை த மூமெண்ட் ஆஃப் யூரேஷியா லேண்ட் மாஸ் இன் த நார்த் அண்ட் கோண்ட்வானா லேண்ட் மாஸ் இன் த சவுத். இது கிளியரா? ரெண்டு நிலப்பரப்பும் வந்து ஒன்றா அட்டாச் ஆகும்போது இந்த மேலே கீழே அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபார்ம் ஆனதுனால ஹிமாலயாஸ் உருவாச்சு. சரியா? அடுத்து பார்க்கலாமா? நார்த் இந்தியன் ரிவர்ஸ் ஆர் பெரினியல். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? எஸ்டா டே ஃபர்ஸ்ட் ஜியாகிரஃபி எடுக்கிறேன், புரியுதான்னு சொல்லுங்க. சரியா? ஏன்னா உங்க கூட சேர்ந்து நானும் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிறேன். நான் 10th படித்த ஜியாகிரஃபி எதுவுமே எனக்கு இப்போ ஞாபகம் கிடையாது. ஆல்சோ எனக்குமே வந்து அது போரான ஒரு சப்ஜெக்டாக தான் இருந்தது. பட் உங்களுக்கு அது போரிங்காக இருக்க நான் விட மாட்டேன். நம்ம புரிஞ்சு படிக்க போகிறோம். நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் வச்சு நானுமே கற்றுக்க போகிறேன். சொல்ல போனால் உங்கள் கூட சேர்ந்து நானுமே வந்து கிளாஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இட் இஸ் லைக் ப்ரிப்பேரிங் ஃபார் ஒன் எக்ஸாம் தான். ஸோ நானுமே உங்கள் கூட சேர்ந்து தான் கற்றுக்க போகிறேன். இட் இஸ் நாட் கோயிங் டு பி போரிங் ஃபார் யூ. புரிஞ்சு நம்ம படிக்க போகிறோம். சரியா? நானும் புரிஞ்சு படிக்க போகிறேன். சரியா? ஓகே. ஸோ நார்த் இந்தியன் ரிவர்ஸ் ஆர் பெரினியல். பார்க்கலாமா? ஸோ நார்த் இந்தியன் ரிவர்ஸ் அப்படின்னா புரிஞ்சுதா? சூப்பர். நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த கங்கா, யமுனா, இந்த மாதிரி நிறைய ரிவர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் பெரினியல் அப்படின்னு சொல்றாங்க. பெரினியல்னா என்ன? ரொம்ப வருஷத்துக்கு அதை வத்தாம அப்படியே ஆறுல தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் பெரினியல். ஒரு சில ஆறெல்லாம் வத்தி போகும். சம்டைம்ஸ் ரொம்ப ட்ரை ஆச்சு, வறட்சி வந்ததுன்னா வத்தி போகும் இல்லையா? ஆனா பெரினியல் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. வருஷம் ஃபுல்லா தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் பெரினியல். சரியா? இதுக்கான ரீசன் பார்க்கலாமா? நார்த் இந்தியன் ரிவர்ஸ் எல்லாமே எங்கிருந்து தான் உருவாச்சு? ஹிமாலயாஸ்ல இருந்து தான் உருவாச்சு. ஹிமாலயாஸில் நிறைய பனியெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸ்னோ எல்லாம் வந்து அங்கங்கே இருக்கும். அந்த ஸ்னோ எல்லாம் உருகி எனக்கு ஒரு ரிவராக ஃபார்ம் ஆச்சு. ஸோ மேக்ஸிமம் எல்லா நார்த் இந்தியன் ரிவர்ஸுமே ஹிமாலயாஸ்ல இருந்து தான் ஃபார்ம் ஆச்சு. சரியா? ஸோ மோஸ்ட் ஆஃப் இட் ஆர் பெரினியல். எல்லா ரிவர்ஸுமே மேக்ஸிமம் வந்து பெரினியலாக தான் இருக்கும். தே ஹாவ் வாட்டர் த்ரூ அவுட் த இயர். பெரினியல்னா என்ன? வருஷம் ஃபுல்லாக தண்ணி அந்த ஆறில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். These rivers receive water from the rain as well as from melted snow from the lofty mountains. ஸோ இதுக்கு ரெண்டு சோர்ஸ் ஆஃப் தண்ணி இருக்கு. இந்த நதிகளில் எப்படி தண்ணி இருந்துகிட்டே இருக்குன்னா, முதல்ல மழை பெய்யறதுனால அதுக்கு தண்ணி கிடைக்குது. இன்னொன்று, இந்த மவுண்டைன்ஸ்ல ஸ்னோ எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த ஸ்னோ வந்து உருகிறதுனால, மெல்ட் ஆகிறதுனால அது மூலியமாவும் தண்ணி கிடைக்குது. சரியா? ஸோ இப்படி ரெண்டு சோர்ஸ் இருக்கிறதுனால அந்த நதி வத்தாம வருஷம் ஃபுல்லா தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் பெரினியல் ரிவர்ஸ். ஸோ அப்போ நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிவர்ஸ் எதெல்லாம் சொல்லலாம்? சட்லஜ், கங்கா, யமுனா, சாம்பல், சரஸ்வதி, கோசி, இண்டஸ், ரவி, இதெல்லாமே வந்து சவுத் நார்த் இந்தியன் ரிவர்ஸ். சரியா? கிளியரா? டே இதுவே ஷார்ட்டாக தாண்டா இருக்கு. சரியா? நார்த் இந்தியன் ரிவர்ஸ் எல்லாம் எங்கிருந்து வருது? ஹிமாலயாஸ்ல இருந்து வருது. தீஸ் ஆர் ஆல் பெரினியல். அதாவது வருஷம் ஃபுல்லா தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். ஏன்? அதுக்கு ரெண்டு சோர்ஸ் இருக்கு. ஒன்று மழை பெய்யறதுனால தண்ணி வருது. இன்னொன்று மவுண்டைன்ஸ்ல இருந்து பனி உருகிறதுனால, மெல்டட் ஸ்னோல இருந்தும் எனக்கு தண்ணி கிடைக்குது. அவ்வளவுதான். 4 பாயிண்ட் தான். இதை ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இது எல்லாருக்குமே புரிஞ்சுதான்? அடுத்த கொஸ்டின், சவுத் இந்தியன் ரிவர்ஸ் ஆர் ஈஸ்ட் ஃப்ளோயிங். சவுத் இந்தியன் ரிவர்ஸ் ஆர் ஈஸ்ட் ஃப்ளோயிங். பார்க்கலாமா? இன்னைக்கு கிளாஸ்ல எனக்கு தெரிஞ்சு வந்து 2 marks வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். சூஸ், மேட்ச், கிவ் ரீசன்ஸ், டிஸ்டிங்விஷ் 2 marks வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். நான் அப்படிதான் பிளான் பண்ணிட்டு வந்தேன். பார்க்கலாம். சரியா? ஸோ சவுத் இந்தியன் ரிவர்ஸ்னா என்னெல்லாம் வரும்? ஸோ we have நர்மதா, தப்தி, கோதாவரி, மகாநதி, கிருஷ்ணா, காவேரி, இது எல்லாமே வந்து சவுத் இந்தியன் ரிவர்ஸ். ஆனால் எல்லாமே வந்து ஈஸ்ட் ஃப்ளோயிங் கிடையாது. சரியா? ஸோ இங்கே என்ன ஆக போகுது? நர்மதா, தப்தி இது எல்லாமே வந்து வெஸ்ட் ஃப்ளோயிங். சரியா? இதெல்லாம் எங்கே போய் கலக்குது? அரேபியன் சீல போய் கலக்குது. ஸோ வெஸ்ட் சைட் போய் கலக்குது. சரியா? இந்த சைடு கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி இது எல்லாமே வந்து பே ஆஃப் பெங்கால்ல கலக்குது. ஸோ இந்த 3 தான் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். சரியா? ஓகே.
ஸோ இந்த சவுத் இந்தியன் ரிவர்ஸ் எல்லாமே தென்னிந்திய நதிகள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ ரிவர்ஸ் இன் த சவுத் இந்தியா ஆர் பெனின்சுலார் ரிவர்ஸ். ஏன் இதை வந்து ஒரு பெனின்சுலார் பிளாட்யூன்னு தானே சொல்லுவோம், ஏன்னா 3 சைடும் தண்ணி இருக்குது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் பெனின்சுலா. அந்த பெனின்சுலாலேருந்து வரக்கூடிய நதிகளை பெனின்சுலார் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தீஸ் ஆர் சீசனல் ரிவர்ஸ். சீசனல் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு சீசனுக்கு தண்ணி இருக்கும், இன்னொரு சீசனுக்கு வத்தி கூட போகலாம், தண்ணி இல்லாமல் வத்தி கூட போகலாம். அதுதான் சீசனல் ரிவர்ஸ், விச் மீன்ஸ் தீஸ் ஆர் நான் பெரனியல் ரிவர்ஸ். எப்போவுமே தண்ணி இருக்கும்லாம் சொல்ல முடியாது. சரியா? Most of these rivers originate from the Western Ghats and flow in the east direction. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய நதிகள் ஈஸ்ட்டை நோக்கி தான் வருது இல்லையா? ஸோ கிழக்கு நோக்கி பாயக்கூடிய நதிகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ரைட்? ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நான் தமிழில் எடுக்க பார்க்குறேன். ஸோ நீங்களுமே வந்து லிசன் பண்ணலாம். சரியா? ஓகே. ஸோ இந்த மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி எல்லாமே வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து தான் தொடங்கி இங்கே ஈஸ்ட் சைடில் வந்து பே ஆஃப் பெங்காலில் கலக்குது. சரியா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ சவுத் இந்தியன் ரிவர்ஸ் எல்லாமே பெனின்சுலா ரிவர்ஸ் அண்ட் இது எல்லாமே சீசனல், அதாவது வருஷம் ஃபுல்லாலாம் தண்ணி இருக்காது, அப்பப்போ வத்தி கூட போகும். அண்ட் இது எல்லாமே வந்து எங்கேருந்து தான் உருவாகுது? வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து தான் உருவாகக்கூடிய நதிகள் இது எல்லாமே. அண்ட் இட் இஸ் ஃப்ளோயிங் டுவர்ட்ஸ் த ஈஸ்ட் டைரக்ஷன். சரியா? அடுத்து பார்க்கலாமா? டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பார்க்கலாமா? எஸ் பசங்களா, நாளைக்கு ரிவிஷன் எக்ஸாமா? ஓகேடா. ஸோ ரீகால் பண்ணிக்கோ, நான் சொல்லிக் கொடுக்க யூ கேன் ஜஸ்ட் ரீகால் வாட் எவர் யூ ஹாவ் லேர்ன்ட் டில் நவ். சரியா? ஓகே. ஸோ யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கே, எவ்ரி ஒன் ஸ்மாஷ் த லைக் பட்டன். சரியா? இப்போ டிஸ்டிங்விஷ் பார்க்கலாம். ஸோ டிஸ்டிங்விஷ் பிட்வீனில் we have Himalayan rivers and Peninsular rivers. ரெண்டுக்கும் இருக்க வித்தியாசம் பார்க்க போகிறோம். ஹிமாலயன் ரிவர்ஸ்னால் எல்லாமே வந்து நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடியது. ஹிமாலயாஸ்லேருந்து உருவாகக்கூடிய அந்த கங்கா, யமுனா, சட்லஜ், சரஸ்வதி இதெல்லாமே. சரியா? இதெல்லாமே ஹிமாலயன் ரிவர்ஸ். கீழேருந்து வரக்கூடிய அந்த சவுத் இந்தியன் ரிவர்ஸ் லைக் அந்த மகாநதி, காவேரி இதெல்லாமே வந்து பெனின்சுலார் ரிவர்ஸ். இந்த ரெண்டுக்கும் வந்து வித்தியாசங்கள் சொல்லணும், டிஸ்டிங்விஷ் சொல்லணும். சரியா? உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி சின்ன பாயிண்ட்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். ஈஸியாக வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? இப்போ உங்களுக்கு ஹிமாலயன் பெனின்சுலார் அப்படின்னு படித்தாலே ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சா? ரொம்ப சிம்பிள். ஹிமாலயன் ரிவர்ஸ் எல்லாமே ஹிமாலயாஸ்லேருந்து உருவாச்சு. ரைட்? இட் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் த ஹிமாலயாஸ். இந்த சைடு பெனின்சுலார் ரிவர்ஸ்னா என்ன? இட் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் த வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ மேற்கு தொடர்ச்சி மலைகளிலிருந்து உருவாகக்கூடிய நதிகள் தான் இந்த பெனின்சுலார் ரிவர்ஸ். ஆமாவா? சூப்பர். இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் 9th ஸ்டூடெண்ட்ஸா? சூப்பர்ப்பா, ஐ எம் ஹாப்பி. அடுத்து பாயிண்ட் நம்பர் 2 பார்க்கலாமா? இட் இஸ் பெரினியல் இன் நேச்சர். ஸோ இந்த ஹிமாலயாஸ்லேருந்து வரக்கூடிய எல்லா நதிகளும் வற்றாமல் வருஷம் ஃபுல்லாக தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அதுக்கு பேர் என்னது? பெரினியல் இன் நேச்சர். சரியா? அடுத்து பெனின்சுலர் ரிவர்ஸ் அப்படிங்கிறது என்ன? அப்பப்போ வத்தி போகும், அதெல்லாம் நம்ப முடியாது. இட் இஸ் சீசனல் ரிவர்ஸ், அதாவது நான் பெரினியல் ரிவர்ஸ். புரிஞ்சுதா? இது ஹிமாலயாஸ்லேருந்து வருது, இது வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து வருது. இது பெரினியல், இது நான் பெரினியல். சரியா? பே ஆஃப் பெங்கால் தாண்டா சொல்லுவாங்க, அந்த ஃபோட்டோவில் அப்படி இருக்கு, அதை கண்டுக்காத. சரியா? ஓகே. நீங்கள் சொல்லித்தரதா அப்படியே எங்கள் சோஷியல் மேம் சொல்லித்தர மாதிரி இருக்கா? சூப்பர்ப்பா, பரவாயில்ல, அட்லீஸ்ட் என்ன சோஷியல் மேம்னு நம்பிட்டீங்க. ஓகே. ஸோ ஹிமாலயன் ரிவர்ஸ் அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இந்த இண்டஸ், சட்லஜ், கேஞ்சஸ், யமுனா, சாம்பல், சரஸ்வதி, கோசி, கண்டாக் இதெல்லாம் சொல்லுவோம். இந்த சவுத் இந்தியன் ரிவர்ஸ் அதாவது பெனின்சுலா ரிவர்ஸ் அப்படின்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி இதெல்லாமே சொல்லுவோம். சரியா? இப்போ இந்த ஹிமாலயன் ரிவர்ஸ் எல்லாமே லாங்காக இருக்கும், வைடாக இருக்கும். லாங் அப்படின்னா நீளமாக, அதாவது ரொம்ப டிஸ்டன்ஸை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். வைடுனா என்ன? ரொம்ப அகலமாக இருக்கும். ஸோ அந்த நதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அகலமாக இருக்கும். ஆனால் பெனின்சுலா ரிவர்ஸ் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் எல்லாம் கவர் பண்ணாது, ரொம்ப கம்மியான தூரத்துக்கு தான் போகும். ஆல்சோ அது ரொம்ப ரொம்ப குறுகலாக தான் இருக்கும், ரொம்ப அகலமாலாம் இருக்காது. இட் இஸ் ஷார்ட் அண்ட் நேரோ. ஓகேவா? அடுத்து இந்த ஹிமாலயன் ரிவர்ஸ் எல்லாமே மிடில் அண்ட் லோவர் கோர்சஸ் ஆர் நேவிகபிள். நேவிகபிள் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? ஹிமாலயாஸ்லேருந்து வரக்கூடிய நதிகள் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த கங்கா, யமுனா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம படகு ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
ஏன்னா இது கொஞ்சம் அகலமாக இருக்கான், அகலமாக இருக்குது, ஆல்சோ ஆழமாகவும் இருக்குது. அப்போ படகு ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப அலைகள் வந்து பெருசாக வர்ற பாதிப்பெல்லாம் கிடையாது. சரியா? அடுத்து பெனின்சுலா ரிவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஈஸியாக நம்ம படகை ஓட்டிட்டு போக முடியாது. இட் இஸ் நாட் சேஃப் ஃபார் போட் ரைட். ஏன் அப்படின்னா இது ரொம்ப குறுகலாக இருக்கா, ரொம்ப நேரோவாக இருக்குது, ஆல்சோ டெப்த்தும் அந்த அளவுக்குலாம் இருக்காது. ஸோ படகு ஓட்டிட்டு போகிற அளவுக்கு இட் இஸ் நாட் சேஃப். சரியா? அதுதான் நேவிகபிள் அண்ட் நாட் நேவிகபிள். சரியா? தென் அன்சூட்டபிள் ஃபார் ஹைட்ரோ பவர் ஜெனரேஷன். இங்கே வந்து அலைகள் அந்த அளவுக்கு வந்து பெருசாக வராது அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஈஸியாக போட்டை ஓட்டிட்டு போக முடியும், இட் இஸ் சேஃப் அப்படிங்கிறது சொல்கிறோம். அட் த சேம் டைம் அலைகள் பெருசாக வரலைன்னா எனக்கு அதுலேருந்து கரண்ட்டை எடுக்க முடியாது, ஹைட்ரோ பவர் ஜெனரேஷனுக்கு அது செட்டே ஆகாது. ஆனால் இந்த சைடு நம்ம ஏன் இதை நாட் சூட்டபிள்னு சொன்னோம், ஆழம் கிடையாது, அகலம் கிடையாது, ஆனால் கொஞ்சம் அலைகள் வந்து அதிகமாக வரும். ஸோ இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஹைட்ரோ பவர் ஜெனரேஷன். கிளியரா? எங்கள் சோஷியல் மேம் கூட இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லித்தர மாட்டாங்களா? ஓகே, நானும் கற்றுக்கிறேன், அதனால எனக்கு இந்தளவுக்கு டீட்டெயிலாக சொல்ல முடியுது. டு பி வெரி ஃப்ராங்க், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நானும் வந்து கற்றுக்கிறேன். நான் இதை மேபி படிச்சிருக்கலாம், பட் ஞாபகம் இல்லை. 10th படித்ததுன்னா எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. சரி, இப்போ திரும்பவும் நான் வந்து படிக்கிறேன். சரியா? ஓகே, தேங்க்யூ ஹவேச்சா. அடுத்து பார்க்கலாமா? வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் ஒன்ஸ் வந்து ரீகால் பண்ணிக்கலாம். சரியா? ஹிமாலயன் ரிவர்ஸ் அண்ட் பெனின்சுலா ரிவர்ஸை ஒன்ஸ் அகெயின் ரீகால் பண்ணிக்கலாம். இதெல்லாமே ஹிமாலயாஸ்லேருந்து உருவாச்சு அண்ட் இதெல்லாமே பெரினியல், வருஷம் ஃபுல்லாக தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இங்கே இதெல்லாமே வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து உருவாச்சு, வருஷம் ஃபுல்லாலாம் தண்ணி இருக்காது, இட் இஸ் நான் பெரினியல். சரியா? பாயிண்ட் நம்பர் 3 என்ன? ஹிமாலயன் ரிவர்ஸ் எல்லாமே ரொம்ப டிஸ்டன்ஸை கவர் பண்ணும். இட் இஸ் வெரி லாங் அண்ட் இட் இஸ் வெரி வைட், அதாவது ரொம்ப அகலமாக இருக்கும். பெனின்சுலா ரிவர்ஸ் எல்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸ் எல்லாம் ட்ராவல் பண்ணாது, ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஆல்சோ இட் இஸ் வெரி நேரோ, ரொம்ப குறுகலான பாதை தான். அப்போ அதனாலேயே இட் இஸ் சேஃப் ஃபார் நேவிகேஷன், இட் இஸ் நாட் சேஃப் ஃபார் நேவிகேஷன். ஆல்சோ இங்கே ஹைட்ரோ பவர் ஜெனரேஷன் வந்து பண்ண முடியாது, இங்கே பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் பார்க்கலாமா? எஸ் பசங்களா, வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் பார்க்கலாமா? யூ ஆர் த பெஸ்ட் டீச்சர் ஃபார் சோஷியல் அண்ட் இங்கிலீஷா. டே மக்களே, என்னோட மெயின் சப்ஜெக்ட் சயின்ஸ்டா, பயாலஜிடா, மறந்துடாதடா. ஓகே, ஸோ இப்போது வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் பார்க்கலாம். வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிறது என்ன? நம்மளோட இந்தியாவில், சவுத் இந்தியாவில் வெஸ்ட் சைடு இருக்கக்கூடிய தொடர்ச்சியான மலைகள். ஸோ இதை தமிழில் என்ன சொல்லுவோம்? மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வெஸ்டர்ன் காட்ஸ். சரியா? ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிறது என்ன? அதுவே வந்து ஈஸ்ட் சைடு இருக்கக்கூடிய ரேஞ்ச் ஆஃப் மவுண்டைன்ஸை ஈஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? இந்த ரெண்டுக்கும் இருக்க வித்தியாசங்கள் பார்க்கலாமா? வெஸ்டர்ன் காட்ஸ் ஃபார்ம் த வெஸ்டர்ன் எட்ஜ் ஆஃப் த பெனின்சுலர் பிளாட்யூ. ஸோ பெனின்சுலர் பிளாட்யூங்கிறது இங்கிருந்து இங்கே ஃபுல்லாகவே பெனின்சுலா இல்லையா? இந்த பெனின்சுலர் பிளாட்யூவில் வெஸ்ட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாகவே வெஸ்டர்ன் காட்ஸ். சரியா? மேம் யூ டேக் பயாலஜியா? சரி விடு, போங்கடா. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் ஃபார்ம் த வெஸ்டர்ன் எட்ஜ் ஆஃப் த பெனின்சுலர் பிளாட்யூ. இன்னொரு சைடு ஈஸ்டர்ன் காட்ஸ் என்னவா இருக்கு? இட் ஃபார்ம்ஸ் த ஈஸ்டர்ன் எட்ஜ் ஆஃப் த பெனின்சுலர் பிளாட்யூ. அதே பெனின்சுலர் பிளாட்யூ நம்ம எடுத்தோம்னா ஈஸ்டர்ன் சைடு என்ன இருக்கு? ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு. சரியா? இட் ஃபார்ம்ஸ் த ஈஸ்டர்ன் எட்ஜ் ஆஃப் த பெனின்சுலர் பிளாட்யூ. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். அடுத்து இட் ரன்ஸ் parallel to the அரேபியன் சீ கோஸ்ட். அரேபியன் கடல் கரைக்கு ஒட்டுன மாதிரி பேரலாக இருக்கிறது தான் வெஸ்டர்ன் காட்ஸ். இப்போ அதே பாயிண்ட் இங்கே சொல்லுங்களேன், அதே பாயிண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸுக்கு சொன்னால் என்ன சொல்லுவேன்? இட் ரன்ஸ் parallel to the பே ஆஃப் பெங்கால் கோஸ்ட் சொல்லலாமா? அரேபியன் சீயோட கடற்கரையை ஒட்டி இருக்கிறது வெஸ்டர்ன் காட்ஸ், அதே மாதிரி பே ஆஃப் பெங்காலை ஒட்டி இருக்கிறது வெஸ்டர்ன் காட்ஸ், சாரி ஈஸ்டர்ன் காட்ஸ் சொல்லலாமா? இட் ரன்ஸ் parallel to the பே ஆஃப் பெங்கால் கோஸ்ட், இங்கே அரேபியன் சி கோஸ்ட். புரிஞ்சுதா? அடுத்து பார்க்கலாமா? யூ டேக் மேத்ஸ் ஆல்சோவா? எடுத்திருக்கேன்டா போன வருஷம்லாம், உங்களுக்கு நான் இன்னும் வரலை இல்லையா? வரேன் மெதுவாக வரேன். சரியா? ஸோ இது புரிஞ்சுதா? தே ஆர் கண்டினியூஸ் ரேஞ்ச். வெஸ்டர்ன் காட்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக இருக்கும், மேற்கு தொடர்ச்சி மலைகள், ஸோ தொடர்ச்சியாக இருக்கும். சரியா? பயாலஜிக்கு நான் டீச் பண்ண நிறைய வீடியோஸ் ஏற்கனவே அவைலபிளாக இருக்குடா. 10th பயாலஜி 10th சயின்ஸ் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு ஏற்கனவே போன வருஷம் எடுத்த வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது, அதில் பயாலஜியும் இருக்குது. சரியா, நான் எடுத்திருக்கேன். ஸோ யூ கேன் செக் ஆல் தோஸ் வீடியோஸ். சரியா. ஸோ ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் கண்டினியூஸ். அங்கங்கே வந்து நதிகள் இருக்கிறதுனால கொஞ்சம் பிரிஞ்சிருக்கு, தொடர்ச்சியாக மலைகள் இருக்காது. சரியா. ஓகே. ஸோ இங்கே தீஸ் ஆர் கண்டினியூஸ் ரேஞ்ச், இட் இஸ் நாட் கண்டினியூஸ், டிஸ்கண்டினியூஸாக இருக்கும். சரியா. ஆனைமுடி இஸ் த ஹையஸ்ட் பீக். ஆனைமுடி இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் த வெஸ்டர்ன் காட்ஸ். இதுவே ஈஸ்டர்ன் காட்ஸில் மகேந்திரகிரி இஸ் த ஹையஸ்ட் பீக். சரியா. இங்கே இந்த வெஸ்டர்ன் காட்ஸோட நார்த் சைடில் இருக்கிறது ஃபுல்லாகவே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்டர்ன் காட்ஸோட நார்த் சைடோ இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே என்ன சொல்லுவாங்க, சஹ்யாத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா. இட் இஸ் கால்ட் அஸ் சஹ்யாத்ரிஸ். அதுவே ஈஸ்டர்ன் காட்ஸை பூர்வாத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, கிளியரா? ஆமாம், நான் இங்கிலீஷும் எடுப்பேன். இங்கிலீஷ்க்கான what do you call வீடியோஸ் எல்லாமே வந்து பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. 10th இங்கிலீஷ் கிராமர் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். சரியா. ஸோ இப்போ வெஸ்டர்ன் காட்ஸில் தான் யாரெல்லாம் வராங்க, இந்த சஹ்யாத்ரி, குத்ரேமுக், தலக்காவேரி, நீல்கிரி, ஆனமலை, அகஸ்தியமலை, இதெல்லாமே வருது. சரியா. ஓகே. ஸோ இப்போ இது கிளியரா? ஒன்ஸ் ரீகால் பண்ணலாமா? வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிறது என்ன, பெனின்சுலார் பிளாட்டூவில் இருக்க வெஸ்டர்ன் ஏஜ் தான் வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா. அதுவே ஈஸ்டர்ன் காட்ஸ் பார்த்தீங்கன்னா பெனின்சுலார் பிளாட்டூவில் இருக்க ஈஸ்டர்ன் சைடில் தான் எனக்கு ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது. வெஸ்டர்ன் காட்ஸ் எல்லாமே அரேபியன் சீக்கு பேரலாக இருக்குது. ஈஸ்டர்ன் காட்ஸ் பே ஆஃப் பெங்காலுக்கு பேரலாக இருக்குது. சரியா. இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன, இது எல்லாமே கண்டினியூஸ் ரேஞ்ச், இது டிஸ்கண்டினியூஸ். அங்கங்கே ரிவர்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து டிசெக்ட் ஆகுது. ஓகேவா. ஆனைமுடி இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் த வெஸ்டர்ன் காட்ஸ். ஈஸ்டர்ன் காட்ஸில் மகேந்திரகிரி இஸ் த ஹையஸ்ட் பீக். லாஸ்ட் பாயிண்ட் என்ன, வெஸ்டர்ன் காட்ஸோட நார்த்தன் பார்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம், சஹ்யாத்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஈஸ்டர்ன் காட்ஸோக்கு இன்னொரு பேர் இருக்குது, விச் இஸ் கால்ட் அஸ் பூர்வாத்ரி. சரியா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா, வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ் பார்க்கலாமா. பயாலஜி எப்போ எடுப்பீங்க மேம்? பயாலஜி ஏற்கனவே உங்களுக்கு எடுத்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குடா. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வருஷம் நம்மளுக்கு வந்து சோஷியல் மேம் கிடையாது அப்படிங்கிறதுனால யாழ்னியன் சார், ஸ்ராவணி மேம், நான் எல்லாத்தையுமே சோஷியலில் வந்து குதிச்சிட்டோம். அதனால இட் இஸ் நாட் பாசிபிள் டு டேக் பயாலஜி, சோஷியல், மேக்ஸ் எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால் ஐ வில் பி டேக்கிங் இங்கிலீஷ், சோஷியல், சம்டைம்ஸ் மேக்ஸ் வருவேன். பயாலஜி வந்து இந்த தடவை பிரகாஷ் சார் பார்த்துப்பார். சரியா. பிரகாஷ் சார் தான் இந்த வருஷம் பயாலஜி பார்த்துக்கிறாரு. பட் உங்களுக்கு வந்து நான் டீச் பண்ண பயாலஜி வீடியோஸும் பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. சரியா. அடுத்து பார்க்கலாமா. ஸோ கோஸ்டல் பிளெயின்ஸ்னால் என்ன மேம், இந்த கடற்கரையை ஒட்டின மாதிரி இருக்கக்கூடிய நிலங்கள் தான் வந்து கோஸ்டல் பிளெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த சைட் ஃபுல்லாக அரேபியன் சி இருக்கா, இந்த சைட் ஃபுல்லாக பே ஆஃப் பெங்கால் இருக்கா, அதை ஒட்டின மாதிரி இருக்கக்கூடிய நிலப்பரப்பை தான் என்ன சொல்லுவோம், கோஸ்டல் பிளெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா. அப்போ வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸில் கொங்கன் கோஸ்ட் இருக்குது, கத்தியவார் கோஸ்ட் இருக்குது, கனடா கோஸ்ட், மலபார் கோஸ்ட். ஓகே. கொங்கன் கோஸ்ட்னால் வந்து மும்பை அதெல்லாமே வந்து கவர் ஆயிரும். கனடா கோஸ்ட்னா இந்த கர்நாடகா சைடு வருது. மலபார் கோஸ்ட்னா கேரளா சைடு வருது. சரியா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஈஸ்டில் பே ஆஃப் பெங்கால் இருக்கும்போது உட்கல் கோஸ்ட் இருக்குது, ஆந்திரா கோஸ்ட் இருக்குது, கோரமெண்டல் கோஸ்ட் இருக்குது. கோரமெண்டல் கோஸ்ட் தான் மேக்ஸிமம் வந்து தமிழ்நாடு கவர் பண்ணுற ஏரியா. சரியா. ஸோ இதெல்லாம் தான் வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ். சரியா. வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ் எல்லாமே வெஸ்டர்ன் காட்ஸுக்கும் அரேபியன் சீக்கும் நடுவில் இருக்கக்கூடியது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு அரேபியன் சீயா, இங்கே மேற்கு தொடர்ச்சி மலைகள் வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கும். இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பை தான் என்ன சொல்வோம், வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா. இப்போ இந்த ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ் எல்லாமே இட் லைஸ் பிட்வீன் த ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் பே ஆஃப் பெங்கால். கிளியரா. அடுத்து பார்க்கலாமா. இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் Rann of Kutch in the north to Kanyakumari in the south. Rann of Kutch எங்கே இருக்குது அப்படின்னா தோ இந்த இடத்துல இருக்குது. சரியா. Rann of Kutch is there. அங்கேருந்து கன்னியாகுமரி வரைக்கும்
ஃபுல்லாகவே வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ் தான். அதுவே இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ் எல்லாமே வெஸ்ட் பெங்கால், ஒடிஷா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டோட பார்டர்ஸையுமே கவர் பண்ணுது. ஓகே, லாஸ்ட் பாயிண்ட், இட் இஸ் டாட்டட் வித் சாண்டி பீச்சஸ். ஸோ ஏன் வந்து இதை கோஸ்டல் பிளெயின்ஸ்னு சொல்கிறாங்க, இதோட கேரக்டர்ஸ் என்னவாக இருக்கும்? சரியா, கடற்கரையை ஒட்டி இருக்கிறதுனால இங்கே ஃபுல்லாகவே வந்து உப்பு மண் தான் அதிகமாக இருக்கும், மணல். சரியா, ஏன்னா வந்து ஃபுல்லாக கடல் சுற்றியுமே இருக்கிறதுனால கடலில் உப்பு தானே அதிகமாக இருக்குது, ஸோ அங்கே மணல் அதிகமாக இருக்கும். சரியா, அண்ட் லாகூன்ஸ் அப்படிங்கிறது என்ன தெரியுமா, இந்த மாதிரி தான். இங்கே வந்து ஏதோ ஒரு சீ இருக்குது, இல்லை இமேஜின் யூ ஹாவ் அ ஓஷன் ஹியர். இங்கே வந்து பெருசாக ஒரு வாட்டர் பாடி இருக்குது, கடலோ பெருங்கடலோ எதுவாக வேணால் இருக்கலாம். ஆனால் அது கூட கொஞ்சம் செப்பரேட்டடாக தனியாக இருக்கிற இந்த சின்ன வாட்டர் பாடியை தான் என்ன சொல்லுவோம், லாகூன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஓஷன், சி என்னவா வேணா இருக்கலாம், ஆனால் அது கூட சம்மந்தப்படாமல் தனியாக ஒரு சின்ன வாட்டர் பாடி இருக்கும், அதுதான் லாகூன். இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு செப்பரேஷன் இருக்குது, அது தனியாக இது தனியாக இருக்குது. கிளியரா, இதுதான் லாகூன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸில் எனக்கு மணல் நிறையா இருக்கும், அதே மாதிரி லாகூன்ஸ் நிறையா இருக்கும். எஸ்டரீஸ் அப்படிங்கிறது என்ன தெரியுமா, ஏற்கனவே நம்ம வந்து மேப்பில் பார்த்தோம், எல்லா நதிகளும் எங்கே போய் சேருது, கடலுக்குள்ளே தான் போய் சேருது இல்லையா. ஸோ ரிவர்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்த்துருப்போம், ரைட். ஸோ இந்த கிருஷ்ணா, கோதாவரி, காவேரி எல்லாமே எங்கே போய் சேருது, பே ஆஃப் பெங்காலில் போய் சேருது. அப்போ இந்த சேர்ற இடத்துல ரிவரும் கடலும் வந்து கலக்க போகிற இடத்துல இருக்கக்கூடிய இடத்த தான் என்ன சொல்லுவோம், பேக் வாட்டர்ஸ் இல்லை எஸ்டரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இந்த இடம் எல்லாமே வெஸ்டர்ன் காட்ஸில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. சரியா, இட் இஸ் டாட்டட் வித் சாண்டி பீச்சஸ், லாகூன்ஸ் அண்ட் எஸ்டரீஸ். அடுத்து இந்த சைட் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் ரெகுலர் ஷோர் லைன் அண்ட் இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் அலுவியல் டெபாசிட்ஸ். ஸோ இதில் நிறைய நதிகள் இருக்கிறதுனால, ஓகே, ஏன்னா ஈஸ்ட் சைட் தான் எல்லா நதியும் போய் கடலுக்குள்ளே கலக்குதுங்கிறதுனால அலுவியல் சாயில்ஸ் அங்கே அதிகமாக இருக்கும், அலுவியல் டெபாசிட் அதிகமாக இருக்கும். கிளியரா, வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ் கிளியரா. இது எல்லாமே வெஸ்டர்ன் காட்ஸுக்கும் அரேபியன் சீக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஏரியா. ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட பே ஆஃப் பெங்காலுக்கும் இந்த சைட் ஈஸ்டர்ன் காட்ஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஏரியா. சரியா, வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ் எங்கேருந்து வருது, ரான் ஆஃப் கட்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகி கன்னியாகுமரி வரைக்கும் வருது. ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின் நிறைய ஸ்டேட்டை கவர் பண்ணுது, வெஸ்ட் பெங்கால், ஒடிஷா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு எல்லாத்தையுமே கவர் பண்ணுது. அதுவே இந்த சைட் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ் இஸ் டாட்டட் வித் சாண்டி சாயில்ஸ், உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய மணல் இருக்கும், லாகூன்ஸ் இருக்கும், அதே மாதிரி எஸ்டரீஸ் இருக்கும். அதுவே இந்த சைட் பார்த்தீங்கன்னா நிறைய அலுவியல் டெபாசிட்ஸ் இருக்கும், நிறைய நதிகள் வந்து அங்கே போய் கடலில் கலக்கிறதுனால அலுவியல் டெபாசிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். தென் இந்த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸை என்ன சொல்லுவாங்க, நார்த் சைடில் கொங்கன் பிளெயின்ஸ், கொங்கன் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மும்பை இருக்க சைடு எல்லாமே. மிடில் இருக்கக்கூடியதை கனரா அப்படின்னு சொல்லுவாங்க. தென் சவுத் சைட் கேரளா சைடு இருக்கக்கூடியதை மலபார் கோஸ்ட்னு சொல்லுவாங்க. சரியா, அதுவே ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸில் பார்த்தீங்கன்னா நார்தர்ன் பார்ட்டை நார்தர்ன் சிர்கார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் மகாநதி, கிருஷ்ணா, சிர்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நதிகள் எல்லாம் அங்கே கனெக்ட் ஆகிருக்கு. தென் சதர்ன் பார்ட்டை எங்கெல்லாம் கிருஷ்ணா காவேரி வருதோ அங்கே இருக்கிறத கோரமண்டல் கோஸ்ட்னு சொல்லுவாங்க. கிளியரா, அவ்வளோதான் பசங்களா. மேம் எந்த கைடு மேம் பெஸ்ட்டு, உங்கள் ஸ்கூலில் உங்களோட சோஷியல் மேமே இந்த கைடை வாங்குங்கன்னு சொல்லுவாங்க, அந்த கைடை நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா இப்போ வேறு ஏதாவது கைடை வாங்கி மேம் வேறு ஏதாவது சொல்லி இந்த கன்ஃபியூஷனே வேணாம். சரியா, ஸ்கூலுக்கு போனீங்கன்னா உங்களோட சோஷியல் மேமே சொல்லுவாங்க. ஓகே, யூ கேன் பை தட் கைட். வே டு சக்ஸஸ் வந்து நான் சோஷியலுக்கு யூஸ் பண்ணி பார்த்தது இல்லைடா, இங்கிலீஷ்க்கு இட் இஸ் த பெஸ்ட் கைட். பட் மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு வே டு சக்ஸஸ் எப்படி இருக்கும்னு நான் பார்த்தது கிடையாது. மேக்ஸிமம் எல்லாருமே வந்து சுறா வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா, சுறா வாங்குவாங்க, மேபி சேவியர் கைட் வாங்குவாங்க. ஸோ உங்கள் ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். சரியா, வெயிட், இன்னும் நிறைய பேர் ஸ்கூல் போகலை இல்லையா, ஸ்கூல் போனீங்கன்னா உங்களுக்கு டீச்சர்ஸே சொல்லுவாங்க. ஸோ அந்த கைடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேப்பா.
கேன் யூ டெல் அஸ் த வே டு ஸ்டடி சோஷியல்? இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன் இல்லையா, அப்படி தான் படிக்கணும். புரிஞ்சபடி நிறையா பிக்சர்ஸ் பாரு. சரியா? யாழ் சார் ஃபிசிக்ஸா மேம்? இல்லை, ஃபிசிக்ஸுமே எனக்கு தெரிஞ்சு வந்து பிரகாஷ் சார் பார்த்துப்பாரு. பேசிக்ஸ் எல்லாம் யாழ் சார் வில் பி டீச்சிங். அதை தாண்டி யாழ் சார் உங்களுக்கு வந்து சிவிக்ஸ்க்கும் வருவார். சரியா? சோஷியலில் சிவிக்ஸ் எல்லாம் யாழ் சார் பார்த்துப்பாரு. ஆல்சோ மேக்ஸும் சம்டைம்ஸ் வந்து யாழ் சார் வருவார். ஸோ மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே வருவோம். ஜனஸ்ருதி மேம், நான், யாழ் சார், ஸ்ராவணி மேம் எல்லாருமே அப்பப்போ ஒவ்வொரு சாப்டர் வந்து எடுக்கலாம். ஆல்சோ வந்து சோஷியலில் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக ஸ்ராவணி மேம் பார்த்துப்பாங்க, ஜியாகிரஃபி ஃபுல்லாக நான் பார்த்துப்பேன், சிவிக்ஸ் வந்து யாழ் சார் பார்த்துப்பாரு. எக்கனாமிக்ஸ் வந்து இது வரைக்கும் டீலில் இருக்குது. அது மேபி நானேவும் எடுக்கலாம், இல்லை யாழ் சார் கூட எடுக்கலாம். சரியா? ஓகே. இங்கிலீஷ் ஃபுல்லாக வந்து நான் உங்களுக்கு மேஜராக எடுப்பேன். சம்டைம்ஸ் யாழ் சார், ஸ்ராவணி மேம் எல்லாருமே எக்ஸாம் டைம்ஸ்லாம் வருவாங்க. சரியா? ஸோ பேசிக்கலி எவ்ரி ஒன் ஆர் கேப்பபிள் ஆஃப் டீச்சிங் எவ்ரி சப்ஜெக்டா, அதனால அதை பற்றி கவலைப்படாத. ஓகே? ஸோ எதுவுமே உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாத மாதிரி, எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாத மாதிரி எல்லாத்தையுமே நாங்கள் டீச் பண்ணுவோம். இப்போ சோஷியல் சயின்ஸ்க்கு யாரும் ஸ்டாஃப் இல்லாததுனால நாங்கள் வந்துட்டோம். சரியா? அதனால வந்து பயாலஜி எடுக்க முடியல, ஃபிசிக்ஸ் எடுக்க முடியல, அதெல்லாம் கவலை கிடையாது. ஏற்கனவே யாழ் சார் ஃபிசிக்ஸ் எடுத்த வீடியோ, நான் பயாலஜி எடுத்த வீடியோ எல்லாமே 10th சயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்டில் தனியாகவே இருக்குது. சாப்டர் வைஸ் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோஸையும் நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? வே டு சக்ஸஸ் இஸ் த பெஸ்ட் ஃபார் இங்கிலீஷ் மேம். எஸ், யூ கேன் ஃபாலோ. எஸ்டர்டேனா என்னன்னு சொல்லியாச்சு அபிநயா. இந்த லைவ்லேயே அப்படியே கொஞ்சம் பின்னாடி இருந்து பார்த்துட்டு வாங்க பார்க்கலாம். ஸோ ஆன்சர் அண்ட் ப்ரீஃப் பார்க்கலாமா? ஆன்சர் அண்ட் ப்ரீஃப் பார்க்கலாமா? ரெடியா எல்லாரும்? ஸோ பசங்களா, ஒன்ஸ் நான் வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா யாரும் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் சொல்லக்கூடிய ஆன்சர்ஸில் அப்போ தான் புரியும். இல்லை நாளைக்கே நீங்கள் இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணுறதுக்கு எடுத்து பார்த்தாலும் புரியாது. ஸோ தயவு செஞ்சு when we are teaching just listen to the class. சரியா? ஓகே பசங்களா. ஸோ இப்போ எல்லாருமே ரெடியாக இருக்கியா? கவனிக்கலாமா? ஒரு 6 2 மார்க் கொஷின்ஸ் தான் இருக்குது. இதை பார்த்துட்டோன்னா இன்னைக்கு செஷன் வந்து ஓவர். சரியா? எல்லாருமே கொஞ்சம் கவனிக்கலாமா? ஓகே, சரிடா. PDF will be attached after the live or within ஒரு 12 hours இல்லை 24 hours அட்டாச் ஆகும். சரியா? ஏன்னா வந்து இப்போது ஏற்கனவே 9:15 ஆகிடுச்சு. இதுக்கு மேலே யாரும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. சரியா? நான் கிளாஸ் எடுக்கிறேன், நீ லெசன் பண்ணுற, ஓகே. பிடிஎஃபை அட்டாச் பண்ணுறதுக்குன்னு there are some separate persons. நாங்கள் கிடையாது அது பண்ணுறது. அவங்க எல்லாருக்குமே இது ஒர்க்கிங் டைம் கிடையாது. ஸோ நாளைக்கு காலையில் அவங்க வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஒர்க்காக இதை பண்ணுவாங்க. ஸோ வித்தின் 12 hours உங்களுக்கு வந்து பிடிஎஃப் அட்டாச் ஆயிரும். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். சரியா? ஓகேவா? சம்டைம்ஸ் இந்த லைவ் முடிச்சதுக்கு அப்புறமே அட்டாச் ஆகலாம், இல்லை அடுத்த நாள் காலையில் அட்டாச் ஆகலாம். ஏன்னா அதை அட்டாச் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் வந்து ஒர்க்கிங் டைம் இது கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கு அவங்க வந்த உடனே முதல் வேலையாக அதை அட்டாச் பண்ணிடுவாங்க. நான் இன்னைக்கு நைட்டே கிளாஸ் முடிச்சதுக்கப்புறமா அவங்களுக்கு அனுப்பி விட்டுருவேன். நாளைக்கு காலையில் அவங்க வந்த உடனேயே அதை அட்டாச் பண்ணிடுவாங்க. சரியா? யூ வில் நாட் மிஸ் எனி பிடிஎஃப். ஓகே? இன்கேஸ் அப்படி ஏதாவது அட்டாச் ஆகாமல் இருக்குன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஓகே? அடுத்த தடவை கிளாஸ் வரும்போது நீங்கள் சொல்லுங்கள். சரியா? டே விக்ட்ரி, எல்கேஜி குழந்த மாதிரி பண்ணாதடா. ஓகே, நேம் த நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா பார்க்கலாமா? விக்ட்ரி ஸ்பேம் பண்ணனா உங்களோட ஐடி பிளாக் ஆயிரும். ஸோ டோன்ட் டூ தட். நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இந்தியாவை சுற்றியும் என்னென்ன கண்ட்ரீஸ் எல்லாம் இருக்குது, அதுதான் நெய்பரிங் கண்ட்ரீஸ். சரியா? இப்போ இந்தியாவை சுற்றியும் யாரெல்லாம் இருக்காங்க? இந்த சைட் பார்த்தா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இருக்காங்க. இந்த சைட் சைனா இருக்காங்க, நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், மியான்மர், ஸ்ரீலங்கா, இதெல்லாம் தான் நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா. ஆனால் ஒவ்வொன்றும் எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். சரியா? இப்போது இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாகிஸ்தான் எந்த சைடில் இருக்குது? வெஸ்ட் சைடு இருக்குது. ஸோ இஃப் யூ டேக் லைக் திஸ், இது வெஸ்ட்டு, இது நார்த், இது ஈஸ்ட், இது சவுத். டைரக்ஷன்ஸோடு எழுதி பழகு, அப்போ தான் உனக்கு வந்து புரியும். மேப் எப்பவுமே மறக்காது. ஸோ பாகிஸ்தான் எந்த சைடு இருக்குது? இந்தியாவுக்கு வெஸ்ட் சைடு இருக்குது. ஸோ நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா ஆர் Pakistan in the west.
ஆப்கானிஸ்தான் எங்கே இருக்குது? ஸோ கொஞ்சம் பாகிஸ்தானுக்கு மேலே நார்த் சைடு இருக்குது. அப்போ நார்த் வெஸ்ட்னு சொல்லலாம். அடுத்து சைனா, நேபாள், பூட்டான் இது எல்லாமே எந்த சைடு இருக்குது? நார்த் சைடு. சைனா, நேபாள், பூட்டான் இது எல்லாமே இந்தியாவோட நார்த் சைடு இருக்குது. சரியா? அடுத்து பார்க்கலாமா? இது ரெண்டும் கிளியரா? பாகிஸ்தான் டு த வெஸ்ட் அண்ட் ஆப்கானிஸ்தான் டு த நார்த் வெஸ்ட். சைனா, நேபாள், பூட்டான் இதெல்லாமே நார்த்தில். பங்களாதேஷ் எங்கே இருக்குது? தோ இங்கே இருக்குது. ஸோ இட் இஸ் டு த ஈஸ்டா. பங்களாதேஷ், மியான்மர் இதெல்லாமே இங்கே பங்களாதேஷ், இங்கே மியான்மர். ஸோ எவ்ரி திங் இஸ் டு த ஈஸ்ட். தென் ஸ்ரீலங்கா எங்கே இருக்குது? சவுத் சைடில் இருக்குது. சம்டைம்ஸ் சவுத் ஈஸ்ட்னு கூட சொல்லுவாங்க, ஏன்னா இது ஈஸ்ட்டுக்கும் பக்கத்தில் தான் வருது. சென்டரில் பிரிச்சோன்னா இது வந்து ஈஸ்ட் தான் இல்லையா? ஸோ சவுத் ஈஸ்ட்னும் சொல்லலாம். சரியா? ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏபிசிடி நாளைக்கு பயோ கிளாஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுத்தோம் ஒரு சாட்டர்டே இல்லையா? மேபி அதனால இருக்காது. இது கிளியரா? நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆஃப் இந்தியா. எஸ் சசிகுமார், நீ படிக்கிற ஒவ்வொரு கொஷனுமே இம்பார்ட்டன்ட் தான். புக் பேக்கில் நீ படிக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷனும் இம்பார்ட்டன்ட் தான். எது வேணாலும் எப்போ வேணாலும் கேட்கலாம். ஆல் த புக் பேக் கொஷின்ஸ் யூ ஷுட் ஸ்டடி, மஸ்ட். அது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இப்போ வந்து கேட்காத, எவ்ரி திங் யூ ஹாவ் டு ஸ்டடி. சரியா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம், இல்லைனா அடுத்த கொஷின் போகலாம். யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆஃப் இந்தியா புரிஞ்சுதா? எஸ், பாகிஸ்தான் டு த வெஸ்ட், ஆப்கானிஸ்தான் டு த நார்த் வெஸ்ட், சைனா, நேபாள், பூட்டான் டு த நார்த், பங்களாதேஷ், மியான்மர் டு த ஈஸ்ட், ஸ்ரீலங்கா டு த சவுத். இதெல்லாம் தான் நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த மேப்பை அப்படியே மைண்டில் ஏற்றிக்கோ, கண்ணை மூடு, எது எங்கெங்கே இருக்குன்னு பாரு, டைரக்ஷனை ஈஸியாக எழுதிடலாம். சரியா? கிவ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஐஎஸ்டி பார்க்கலாமா? ஐஎஸ்டி அப்படின்னா என்ன? ஸோ இந்தியாவில் நம்மளுக்கு வேறு டைம் இருக்கும், அமெரிக்காவில் வேறு டைம் இருக்கும், லண்டனில் வேறு டைம் இருக்கும், சைனாவில் வேறு டைம் இருக்கும். இது நமக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு இது தெரியாது? எஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஐஎஸ்டி அப்படின்னு படிக்கும்போது ஃபஸ்ட்டு இதெல்லாம் நமக்கு தெரியணும் இல்லையா? கிரீன்விச் மெரிடியன் டைம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அது வேர்ல்டுக்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட இந்தியாவில் ஐஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் டைமாக இருக்குது. ஸோ இந்த ஜிஎம்டி விட நம்ம வந்து 5 hours 30 minutes அஹெடாக இருக்கும் ஐஎஸ்டியில். ஸோ இதெல்லாமே வந்து நம்மளுக்கு தெரியுமா? எஸ், நம்மளுக்கு இந்தியாவில் இப்போ என்ன வந்து 9:20 ஆச்சு இல்லையா? நைட்டு 9:20 PM ஆச்சு. ஆனால் இதே டைம் வந்து சைனாவில் இருக்காது, லண்டனில் இருக்காது, அமெரிக்காவில் இருக்காது, ஆஸ்திரேலியாவில் இருக்காது. ஸோ அவங்களுக்கு டைம் எல்லாம் மாறும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் வந்து இருக்குது, அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. சரியா? அப்போ இந்தியாவில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ஸ்டாண்டர்ட் டைமை தான் என்ன சொல்லுவோம்? ஐஎஸ்டி அப்படின்னு சொல்லுவோம், விச் இஸ் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். சரியா? இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் வந்து எதனால் வந்தது, இதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ இந்தியாவில் வெஸ்ட் சைடு இருக்கக்கூடிய குஜராத் எடுத்துக்கோங்க. சரியா? வெஸ்ட் சைடில் குஜராத் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் இருக்குது. இதுவே ஈஸ்ட் சைடில் அருணாச்சல் பிரதேஷ் இருக்குது. நம்மளுக்கு சன் எந்த சைட்பா உதிக்கும்? சூரியன் உதிக்கக்கூடிய சைடு எது? சன்ரைஸ் எங்கே நடக்கும்? நார்த்லையா, சவுத்லையா, ஈஸ்டா, வெஸ்டா? எஸ். ஹவு டு மேனேஜ் ஸ்கூல் ஹோம்ஒர்க் அண்ட் வேதாந்து கிளாஸ். வேதாந்து கிளாஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு 2.5 hours 3 hours இருக்கா மேக்ஸிமம். அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய எல்லா டைமுமே உங்களுக்கு ஹோம்ஒர்க் டைம் தானே, காலையில் எழுந்திரிச்சு கூட பண்ணலாமே. ஸோ சன்ரைசஸ் இந்த ஈஸ்ட் இல்லையா? அப்போ அருணாச்சல் பிரதேஷில் தான் ஃபஸ்ட்டு சன்ரைஸ் இருக்கும். சரியா? அப்படி பார்த்தா குஜராத்தில் ரொம்ப லேட்டாக தான் இருக்கும், ஏன்னா அது வெஸ்ட் சைடு இருக்குது. ஆமாவா? அப்படி இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அருணாச்சல் பிரதேஷோட சன்ரைஸ் வந்து 2 hours சீக்கிரமாகவே ஆயிரும். 2 மணி நேரம் முன்னாடியே இங்கே சன்ரைஸ் நடந்துடும். அந்த 2 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் குஜராத்தில் வந்து எனக்கு சன்ரைஸ் இருக்குது. சரியா? புரிஞ்சுதா? இது அருணாச்சல் பிரதேஷ் ஈஸ்டில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அங்கே சன்ரைஸ் நடந்துடும். அருணாச்சல் பிரதேஷில் சன்ரைஸ் நடந்து 2 மணி நேரம் கழிச்சு தான் குஜராத்தில் சன்ரைஸ் இருக்குது. சரியா? அப்போது 2 hours வந்து இங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆல்சோ லாங்கிடியூடினலி பார்த்தீங்கன்னா
30 degrees டிஃப்ரென்ஸ் இருக்குது. லாங்கிடியூட்னா என்ன மேம்? குளோபு தெரியுமா எல்லாருக்கும்? குளோபுங்கிறது ஏர்த்தோட ஒரு இமேஜினரி கான்செப்ட் தான் குளோபு. எங்கே எந்த கண்ட்ரி இருக்குது, எங்கே எந்த கடல் இருக்குங்கிறத ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குளோபில் ஈஸியாக வந்து டைரக்ஷன் சொல்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இமேஜினரி லைன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க மேலேருந்து கீழே வரைக்கும். இதை என்ன சொல்லுவாங்க? லாங்கிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. லாங்காக இருக்கு இல்லையா? ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் லாங்கிடியூட். அடுத்து இன்னும் சில லைன்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்லீப்பிங் லைன்ஸாக இருக்கும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? லாட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லீப்பிங் லைனை லாட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியரா? மேலேருந்து கீழே வர்றது லாங்கிடியூட், இப்படி சைடில் வருது லாட்டிடியூட். அப்போது லாங்கிடியூட் வைஸ் பார்க்கும்போது அருணாச்சல் பிரதேஷ்க்கும் குஜராத்துக்கும் 30 degrees டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரியா? அப்படி 30 degrees டிஃப்ரென்ஸும் இருக்குது. ஆல்சோ சன்ரைஸுமே வந்து 2 hours டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரியா? இப்போது இதை வச்சு நம்ம டைம்னு பார்த்தா குஜராத்துக்கு வேறு டைம், அருணாச்சல் பிரதேஷ்க்கு வேறு டைம்னு சொல்லுவீங்களா? நோ, இட் இஸ் நாட் பாசிபிள். அப்போ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வந்து சரி பண்ணிக்கிறதுக்காக தான் இந்தியாவில் ஒரே ஒரு டைம் ஜோனை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அப்படின்னா விச் இஸ் IST, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். சரியா? ஸோ அப்போ இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்கு? நான் இங்கே ஒரு லைன் போடுறேன் பாருங்கள். இந்த இடத்துல இட் இஸ் பாசிங் 82 degrees 30' ஒரு லைன் வந்து பாஸ் ஆகுது இந்தியாவில். ஸோ இந்த இடத்த தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்டாண்டர்ட் மெரிடியனாக இந்தியாவுக்கு எடுத்துக்கிறோம். ஸோ விச் இஸ் த IST 82 degrees 30' ஈஸ்ட் சைடில். ஸோ இது ஈஸ்ட் தானே, இந்தியாவுக்கு ஈஸ்ட் தானே, இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் டைமை நம்ம எடுத்துக்கிறோம். இது எதை கடந்து தான் போகுது? மிர்சாப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊரை தாண்டி தான் இந்த லைன் வந்து போகுது. இட் இஸ் பாசிங் த்ரூ மிர்சாப்பூர். ஸோ இது நம்ம ரஃப்பாக எடுத்தோம்னா இந்தியாவை ரெண்டாக பொழக்குதுன்னு வச்சுக்கலாமா? லாங்கிடியூடெல்லாம் பார்த்தா இந்தியாவை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுது. ஸோ இதை தான் IST. அண்ட் ISTங்கிறது GMT, கிரீன்விச் மெரிடியன் டைமை விட 5 hours 30 minutes அஹெடாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம ஃபோனில் எல்லாமே வந்து டைம் ஜோன் செட் பண்ணும்போது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா +5:30 hours அப்படின்னு போட்டிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஸோ கிரீன்விச் மெரிடியன் டைமில் 12 மணினா நம்மளுக்கு 5:30 மணியாக இருக்கும். ஸோ நம்ம 5:30 மணி நேரம் கிரீன்விச் மெரிடியன் டைமை விட அட்வான்ஸ்டாக இருக்கும். சரியா? இது புரிஞ்சுதா? ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் IST கிளியரா? ஸோ குஜராத், அருணாச்சல் பிரதேஷ் ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். குஜராத் வெஸ்ட்டில் இருக்குது, அருணாச்சல் பிரதேஷ் ஈஸ்டில் இருக்குது. ஸோ சன்ரைஸ் பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷில் முன்னாடியே நடக்குது, குஜராத்தில் ஒரு 2 மணி நேரம் லேட்டாக தான் நடக்குது. அதுக்காக வேறு வேறு டைம் ஜோன்லாம் வச்சுக்க முடியாது. ஸோ என்ன பண்ணலாம்? ஒரே ஒரு IST, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் 82 degrees 30' ஈஸ்டில் ரன் ஆகுது, விச் இஸ் பாசிங் த்ரூ மிர்சாப்பூர். இது வந்து இந்தியாவை ரெண்டாக பைசெக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ரஃப்பாக எடுத்துக்கலாம். கரெக்டாக பைசெக்ட் பண்ணல, ரஃப்பாக எடுத்துக்கலாம். அண்ட் இந்த இடத்துல என்ன டைம் இருக்கோ அதுதான் ஹோல் ஆஃப் இந்தியா எல்லாருமே ஃபாலோ பண்ணுறோம், விச் இஸ் GMTயை விட 5 hours 30 minutes அஹெடாக இருக்குது. சரியா? கிளியரா? இதில் யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? Ma'am, my 9th mark, Tamil 98, English 89, Maths 99, Science 99, Social 98. Okay. I was very weak in English, but I am English medium student. How to improve this? So, Praveen Tirukural, நம்ம வந்து ஏற்கனவே ஒரு 2 செஷன் எடுத்துருந்தோம் இங்கிலீஷோட பேசிக்ஸை ரீகால் பண்ணுறதுக்கு, பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ன்னு. அந்த செஷன் பார்த்தீங்களா பிரவீன்? பார்க்கலைன்னா தயவு செஞ்சு பாரு. அதெல்லாம் பார்த்தா உன்னோட இங்கிலீஷ் மார்க் வந்து தாராளமாக பூஸ்ட் ஆகும். ஆல்சோ இங்கிலீஷ்க்கு 10th இங்கிலீஷ் கிராமர்னு ஒரு பிளேலிஸ்ட் தனியாக இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சரியா? ஓகே, சூப்பர்டா. ஸோ அடுத்து பார்க்கலாமா? 10th தாராளமாக நீ வந்து 500 out of 500 வாங்கலாம் பிரவீன். பட் யூ ஹாவ் டு ஒர்க் டுவர்ட்ஸ் யுவர் வீக் சப்ஜெக்ட். ஸோ எது உனக்கு வீக்காக இப்போ ஃபீல் ஆகுதோ அதில் நிறையா டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். சரியா? ஓகே. ஸோ அடுத்து பார்க்கலாமா மேம்? GMTயோட ஃபுல் ஃபார்ம் என்ன மேம்? கிரீன்விச் மெரிடியன் டைம்.
Greenwich Meridian Time. சரியா? GIAN. ஓகே. Greenwich அப்படிங்கிற ஒரு இடத்தை தாண்டி தான் அது போகுது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் Greenwich Meridian Time. ஓகேவா? அடுத்து ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் டெக்கான் பிளாட்யூ. சரி, டெக்கான் பிளாட்யூ அப்படிங்கிறது ப்ளூ கலரில் மார்க் ஆகிருக்கு இல்லையா? சவுத் இந்தியாவில் பெனின்சுலர் ஜோனில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் நீ போட்டேன்னா அதுதான் டெக்கான் பிளாட்யூ. அதுக்காக நீ வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து போட்டுறக்கூடாது. அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது தான் பிளாட்யூ. சதுப்பு நிலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். மலைகள் எதுவுமே இல்லாமல் பிளெயினாக இருக்கிறது. ஸோ அதுதான் டெக்கான் பிளாட்யூ. சரியா? ஸோ திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் physiographic division of the plateau region of India. மொத்த இந்தியாவுமே எடுத்துட்டேன்னா எந்த பிளாட்யூ தான் அதிகமாக இருக்குது? இந்த டெக்கான் பிளாட்யூ தான் அதிகமாக இருக்குது. ஸோ வித் த ரஃப்லி ட்ரையாங்குலர் ஷேப். ஸோ இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிறது ரஃபாக எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து one side is marked by the line joining Kanyakumari and Rajmahal hills passing through the eastern Ghats. ஸோ இங்கே ஒரு சைட் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து ராஜ்மஹால் ஹில்ஸ் வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. இது ஃபுல்லாகவே ஈஸ்டர்ன் சைட் போகுது. த செகண்ட் சைட் இஸ் ஃபார்ம்டு பை சத்புரா ரேஞ்ச், மஹதேவ் ரேஞ்ச், மைக்கல் ரேஞ்ச் அண்ட் ராஜ்மஹால் ஹில்ஸ். ஸோ தேர்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பார்டர்ட் பை த வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ 3 சைட்லேயும் என்னென்னலாம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ராஜ்மஹால் ஹில்ஸு இங்கேருந்து இங்கே வரைக்கும் என்னென்ன ரேஞ்சஸ் எல்லாம் இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. தென் இங்கேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், ராஜ்மஹால் ஹில்ஸ்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஈஸ்டர்ன் காட்ஸ் வழியாக ஒன்று போகுது. இன்னொரு சைட் ஃபுல்லாகவே வெஸ்டர்ன் காட்ஸ் ஃபுல்லாக போகுது. சரியா? இதுதான் 3 சைடுமே. ட்ரையாங்கிளுக்கு 3 சைடு இருக்கும் இல்லையா? அதனால் 3 சைடும் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரியா? It covers about 7 lakh square kilometer and it has an elevation ranging from 500 to 1000 meters above the sea level. இது என்ன தெரியுமா? கடல் மட்டம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ ஒரு லேண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுக்கும் கடலுக்கும் எவ்வளோ உயரம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ கடல் மட்டத்திலிருந்து அந்த நிலம் எந்த அளவுக்கு உயரத்தில் இருக்குன்னு பார்க்கும்போது இந்த டெக்கான் பிளாட்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து 500 மீட்டர்லேருந்து 1000 மீட்டர் வரைக்கும் ஹைட்டில் இருக்குது. சரியா? ஸோ அண்ட் இதோட டோட்டல் ஏரியா என்னவா இருக்குது? 7 lakh square kilometer. 7 lakh square kilometer. கிளியரா? ஸோ டெக்கான் பிளாட்யூ பற்றி எழுத சொன்னால் என்ன எழுதுவீங்க? திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் physiographic division of பிளாட்யூ ரீஜன். இந்தியாவில் இருக்க மொத்த பிளாட்யூ ரீஜன்லையுமே பார்த்தீங்கன்னா இதுதான் லார்ஜஸ்ட்டு. சரியா? ஸோ இது வந்து ரஃபாக ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும். ஒரு சைட் ஃபுல்லாகவே வந்து கன்னியாகுமரியிலேருந்து ராஜ்மஹால் ஹில்ஸ் வரைக்கும் இருக்கும். இது ஈஸ்டர்ன் காட்ஸ் வழியாக பாஸ் ஆகும். இன்னொரு சைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சத்புரா ரேஞ்ச், மஹதேவ் ரேஞ்ச், மைக்கல் ரேஞ்ச், ராஜ்மஹால் ஹில்ஸ் இதெல்லாமே இருக்குது. இன்னொரு சைட் ஃபுல்லாக வெஸ்டர்ன் சைடில் வெஸ்டர்ன் காட்ஸ் மூலிமா பாஸ் ஆகுது. மொத்த ஏரியா 7 lakh square kilometers அண்ட் இது கடல் மட்டம் சி லெவல்லேருந்து 500 to 1000 meters மேலே இருக்குது. புரிஞ்சுதா எல்லாருக்கும் இது? எஸ் பசங்களா, யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனை லைக் பண்ணாமல் இருக்கே, எவ்ரி ஒன் ஸ்மாஷ் த லைக் பட்டன். சரியா? அடுத்த கொஷின் போகலாமா? இன்னொரு 3 கொஷின் தான் இருக்குது. நம்ம ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். சரியா? யாரெல்லாம் இன்னும் லைக் பண்ணாமல் இருக்கியோ எல்லாருமே லைக் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸ்டேட் த வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா. பார்க்கலாமா? அதாவது மேற்கு சைடு இருந்து கடலில் கலக்கக்கூடிய நதிகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து இந்த ஃபோட்டோ பார்த்துருக்கோம் இல்லையா? நர்மதா, தப்தி மட்டும்தான் வெஸ்ட்டில் வந்து கலக்குது. மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி எல்லாமே ஈஸ்ட் சைட் போய் தான் கடலுக்குள்ளே கலக்குது. ரைட்? ஸோ அப்போது நர்மதா, தப்தி, மாஹி அப்படின்னு இன்னொரு ரிவரும் இருக்குது. ஸோ இந்த 3 தான் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா. They flow into the Arabian Sea through Gulf of Cambay. So Gulf of Cambay மூலிமா அது அரேபியன் சீக்குள்ளே வந்து கலக்குது. Gulf of Cambay எங்கே மேம் இருக்குது? ஆனால் இதுக்கு 2 வேர்டு இருக்குடா. Gulf of Cambay-னும் சொல்லுவாங்க, Gulf of Cambet அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருக்கு பாரு, Gulf of Cambet. நம்ம கரெக்டாக வந்து இந்த மும்பைக்கும் குஜராத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் Gulf of Cambay ஆர் Cambet இருக்குது. சரியா? Sasikumar Loyola guide is very easy and simple to read. Try it. Sasikumar
எல்லாரையும் குழப்பாதீங்க. ஒரு சில பேருக்கு ஸ்கூலில் பர்டிகுலர் கைடு தான் சொல்லுவாங்க, அதில் இருக்க ஆன்சர் எழுதினா தான் மார்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாரும் லோயலா கைடை வாங்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க ஸ்கூலில் வேறு ஏதாவது கைடு சொல்கிறாங்கன்னா திரும்ப அதுக்கு போய் காசு வேஸ்ட் பண்ணாது. ஸோ இப்போதைக்கு எந்த கைடும் வாங்காத, ஸ்கூலுக்கு போ, உங்கள் ஸ்டாஃப் சொல்லுவாங்க, அந்த கைடை வாங்கு. சரியா? ஓகே. ஸோ நர்மதா, தப்தி, மாஹி இந்த 3 ரிவர்ஸும் தான் வெஸ்ட் ஃப்ளோயிங்காக இருக்குது. அண்ட் இது எல்லாமே போய் எங்கே மிக்ஸ் ஆகுது? அரேபியன் சீயில் போய் மிக்ஸ் ஆகுது, பாசிங் த்ரூ த கல்ஃப் ஆஃப் கேம்பே. சரியா? ஆர் கல்ஃப் ஆஃப் காம்பெட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ரைட் அ பிரீஃப் நோட் ஆன் ஐலாண்ட் குரூப் ஆஃப் லக்ஷதீப். லக்ஷதீப் ஐலாண்ட்ஸ் எங்கப்பா இருக்குது? எந்த கடலில் இருக்குது? இட் இஸ் இன் த அரேபியன் சி. ஆமாவா? ஸோ இப்போ இந்தியாவோட மேப் எடுத்திங்கன்னா இந்த அரேபியன் சீயில் இந்த இடத்துல எனக்கு லக்ஷதீப் ஐலாண்ட்ஸ் இருக்கும். பே ஆஃப் பெங்காலில் இந்த சைடு இருக்கிறது தான் என்னது? அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். இது ரெண்டுமே இந்தியாவுக்கு சேர்ந்தது தான். சரியா? ஸோ இப்போது லக்ஷதீப் ஐலாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதை வச்சு ஒரு சில பாயிண்ட்ஸை எழுதணும் நம்ம. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னவா இருக்குது? இட் லைஸ் க்ளோஸ் டு த மலபார் கோஸ்ட் ஆஃப் கேரளா. ஸோ இந்த லக்ஷதீப் ஐலாண்ட்ஸ் நான் வந்து ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்கேன்னா இங்கே என்ன கோஸ்ட்டு தான் இருக்கும்? மலபார் கோஸ்ட்டு தான் இருக்கும். சரியா? திஸ் குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்மால் கோரல் ஐலாண்ட்ஸ். கோரல் அப்படின்னா என்னென்னா பவளப்பாறை அப்படின்னு சொல்லுவோம். கோரல் ரீஃப் அப்படின்லாம் படிச்சிருக்கோம். அது எல்லா கடல்லையும் இருக்காதுப்பா, ஒரு சில கடலில் மட்டும்தான் இருக்கும். அண்ட் இந்த பவளப்பாறைகள் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இந்த லக்ஷதீப் ஐலாண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோரல் ஐலாண்ட்ஸ் எல்லாம் நிறைய சின்ன சின்னதாக வந்து சேர்ந்தது தான் ஒரே குரூப்பாக நம்ம லக்ஷதீப் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஏர்லியர் they were known as 𝐓𝐇𝐄𝐄, மினிகாய் அண்ட் அமென்டிவி. 2-3 பேர் வச்சு சொல்லியிருக்காங்க இந்த லக்ஷதீப் ஐலாண்ட்ஸை. ஃபர்ஸ்ட் எல்லாம் 𝐓𝐇𝐄𝐄, மினிகாய், அமென்டிவி அப்படின்னு 3 பேர் வச்சு சொல்லியிருக்காங்க. 1973ல் these were named as லக்ஷதீப். சரியா? It covers a small area of 32 square kilometer. ஸோ இதோட நிலப்பரப்பு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியான ஏரியா தான். சரியா? 32 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் இருக்குது. கவரச்சி ஐலாண்ட் இஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் லக்ஷதீப். ஸோ எப்படி வந்து நம்மளுக்கு டெல்லி அப்படிங்கிறது ஒரு கேபிட்டலாக இருக்குது, அந்த மாதிரி லக்ஷதீப் ஐலாண்ட்ஸோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் அப்படின்னா இட் இஸ் கவரச்சி ஐலாண்ட். This island group has a great diversity of flora and fauna. Diversity அப்படிங்கிறது என்னன்னா வெரைட்டிஸ், நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். சரியா? ஸோ ஃப்ளோரா அண்ட் ஃபோனா அப்படிங்கிறது என்னன்னா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ், இது எல்லாமே இந்த ஐலாண்டில் இருக்கும். ஸோ பிட்ஸ் ஐலாண்ட் விச் இஸ் அன்இன்ஹாபிட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்களே அங்கே வந்து வாழ மாட்டாங்க. அன்இன்ஹாபிட்டட்னா என்னென்னா அங்கே யாருமே மக்கள்லாம் வாழலை, வீடு அது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஐலாண்ட்லேயும் ஒரு பேர்ட் சாங்சுரி இருக்குது, பறவைகள் சரணாலயம் இருக்குது. சரியா? எப்படி நம்மளுக்கு வந்து வேடந்தாங்கல் சாங்சுரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அங்கேயும் ஒரு பேர்ட் சாங்சுரி இருக்குது. சரியா? இதை ஒன்ஸ் ரீகால் பண்ணிடலாமா? ஸோ பிரீஃப் நோட் ஆன் ஐலாண்ட் குரூப் ஆஃப் லக்ஷதீப் அப்படின்னு கேட்டாங்கன்னா it lies close to the மலபார் கோஸ்ட் ஆஃப் கேரளா. இந்த மலபார் கோஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இந்த குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் எல்லாமே வந்து சின்ன சின்ன கோரல் ஐலாண்ட்ஸ் இருக்குது. அதாவது இந்த பவளப்பாறைகள் நிறைஞ்ச நிறையா தீவுகள் வந்து இருக்குது. இது முன்னாடி 𝐓𝐶𝐄𝐄, மினிகாய், அமென்டிவி இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு சொன்னாங்க. 1973ல் இதை எல்லாத்தையும் சேர்த்து லக்ஷதீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பேராக சொன்னாங்க. It covers a small area of 32 ஸ்கொயர் கிலோமீட்டர். ரொம்ப ரொம்ப நிலப்பரப்பு கம்மியான ஒரு இடம். அண்ட் நம்மளுக்கு எப்படி டெல்லிங்கிறது கேபிட்டலாக இருக்கும், அந்த மாதிரி இவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் குவார்ட்டர்ஸ் யார்? கவரச்சி ஐலாண்ட். சரியா? அண்ட் இந்த ஐலாண்ட் குரூப்பில் எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது. அதுதான் ஃப்ளோரா அண்ட் ஃபோனா அப்படின்னு சொல்கிறாங்க. தெர் இஸ் அ கிரேட் டைவர்சிட்டி. ஸோ இந்த லக்ஷதீப் ஐலாண்ட்ஸில் பிட்ஸ் ஐலாண்ட் அப்படின்னு தனியாக ஒரு தீவு இருக்குது. அங்கே மக்கள் வந்து இன்னும் வாழ ஆரம்பிக்கலை. இட் இஸ் அன்இன்ஹாபிட்டட். ஆனாலும் அங்கே ஒரு பேர்ட் சாங்சுரி இருக்குது. சரியா? பறவைகள் சரணாலயம் இருக்குது. கிளியரா?
ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் ஃபார் எவ்ரி ஒன் இல்லையா? ஓகே பசங்களா, ஸோ நிறைய பேர் வந்து டின்னர் சாப்பிட போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கவுண்ட் அப்படியே ட்ராப் ஆச்சு. சரி, ஸோ இந்த செஷனில் சொல்லி கொடுத்த ஒவ்வொரு கொஷினுமே புரிஞ்சுதா அப்படிங்கிறத சொல்லு. சரியா? இப்போ இல்லை, இந்த லைவ் முடிச்சதுக்கு அப்புறமா கமெண்ட் செக்ஷனில் போடு. ஏன்னா இப்போ நீ போட்டேன்னா அவனோட மெசேஜ் இருக்காது, காணாமல் போயிடும். ஸோ என்ன பண்ணிடுறேன்னா, இந்த லைவ் முடிச்சதுக்கு அப்புறமா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணு, இந்த செஷன் எந்த அளவுக்கு உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் டீச்சிங் ஜியாகிரஃபி. ஸோ உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். சரியா? இந்த லெசன் புரிஞ்சுதா, எடுத்த ஒவ்வொரு கொஷனும் புரிஞ்சுதா, ஆஷா மேம் திரும்பவும் ஜியாகிரஃபி எடுக்கலாமா, அதெல்லாமே வந்து எப்போ சொல்ல போகிறேன், இந்த லைவ் முடித்ததுக்கு அப்புறமா. சரியா? இந்த லைவ் எண்ட் ஆனதுக்கு அப்புறமா யூ கேன் கமெண்ட் யுவர் ஃபீட்பேக். சரியா? PDF வந்து நாளைக்கு காலையில் அட்டாச் ஆகும். சரியா? ப்ளீஸ் வெயிட் ஃபார் இட். டிஸ்கிரிப்ஷனில் PDF ஓட லிங்க் வந்து அட்டாச் ஆகும். சரியா? ஓகே பசங்களா, ஸோ பை பாய், குட் நைட்.